கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாதாக. இன்று நம்முடைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளுகிற வேத வசனங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 37 முதல் 39 வசனங்கள். அடுத்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 26 முதல் 33 வசனங்கள். 2 வேத பகுதிகளை நாம் வாசிக்க ஆயத்தமாயிருப்போம். அதற்கு முன்பாக நாம் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தும்படியாக ஒரு பாடலை பாடி வேத வசனங்களை வாசித்து நாம் ஜெபிப்போம். பாவியனக்காய் சிந்தி துஷ்டன் என்னை அழைத்தீ, கையை செய்வோம் என்றே உந்தன் பார்க்காது போக்கில்லை, தேவாட்டு கொட்டி வந்தேன். ஐயா நான் வந்தேன், தேவாட்டு கொட்டி வந்தேன், தேவாட்டு கொட்டி வந்தேன். எண்ணம் வெளியே போராட்டங்கள் உட்பயம் எத்தனையோ இவை திண்ணமகற்றி எளியேனை ரட்சியும் தேவாட்டு குட்டி வந்தே. ஐயா நான் வந்தேன், தேவாட்டு குட்டி வந்தேன், தேவாட்டு குட்டி வந்தேன். கொண்டு மன்னிப்பு ஈந்து சுத்திகரித்து என்னை அரவணையும், மனம் தேற்றி கொண்டேன் முந்தன் வாக்கு தத்தங்கள தேவாட்டு குட்டி வந்தே. ஐயா நான் வந்தேன், தேவாட்டு குட்டி வந்தேன், தேவாட்டு குட்டி வந்தேன். பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நாம் வாசிக்கக்கூடிய வேத பகுதிகள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் முதல் 33 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள். ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது. லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்தில் இருந்து அக்கினியும் கந்தகமும் வருஷித்து எல்லாரையும் அழித்து போட்டது. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். அந்த நாளிலே
வீட்டின் மேல் இருப்பவன் வீட்டில் உள்ள தன் பண்டங்களை எடுத்துக்கொண்டு போக இறங்காமல் இருக்க கடவன். அப்படியே வயலில் இருக்கிறவன் பின்னிட்டு திரும்பாமலும் இருக்க கடவன். லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். ஆமேன். அடுத்த வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 37 முதல் 39 வசனங்களையும் வாசிக்க கேட்போம். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படியெனில் பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராமல் இருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும். அல்லேலூயா. வாசிக்கப்பட்ட இந்த வேத வசனங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். கர்த்தாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, சர்வ வல்லமையுள்ள தேவனாக இயேசுவே துதிக்கிறப்பா. இந்த உயிர்த்தெழுந்த கால வேளையில் தேவனை ஆராதிக்க முடியாக கர்த்தர் எங்களை அழைத்து வந்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். எத்தனையோ மக்களுக்கு கிடைக்காத பாக்கியத்தையும் சிலாக்கியத்தையும் கர்த்தர் கொடுத்தீரே, நன்றியப்பா. தேவனாம் மகிமைக்காக ஆண்டவரே கர்த்தாவே பாடின பாடல்களை ஆசீர்வித்து கொடுத்தீர், ஆராதனை வழி ஆசீர்வித்து கொடுத்தீர். ஆண்டவர் இப்பொழுது தேவ செய்திக்காக நாங்கள் கடந்து செல்லுகிறோம். வாசிக்கப்பட்ட வேத வசனங்கள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதியும். இந்த வசனங்களை வாசித்த அருமையான சகோதர சகோதரிகளை தேவன் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தில் இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு பேசும். பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவி உங்களிருந்து பேசுவார் என்று சொன்ன வார்த்தையின்படியே பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசும்படியாக ஜெபிக்கிறோம். பேசுகிற அடியானை பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் மூலமாக நிரப்பி நாவுகளை பிடித்து கொண்டு நீர் பேசும். அதை கேட்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் பரிசுத்த ஆவியினால் நிறைத்தருளும். ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய இருதயங்களும் செவிகளும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். தேவன் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதியும். அது மாத்திரமல்ல ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா, கர்த்தருக்கென்று உடைய பிள்ளைகள் கொடுத்த காணிக்கைகள் தசம்பாங்கள் எல்லாவற்றையும் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உடைய ஆசீர்வாதங்களை கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கின்றோம். மாலை ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். தூத்துக்குடி மாவட்டம் பேய்க்குளம் அருகில் ஆண்டவர் வரிப்பிலாங்குளம் என்ற ஊரில் நடைபெறக்கூடிய அந்த வீட்டு கூட்டத்தை தேவன் தாமே பொறுப்படுத்தி எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் பிரயாணத்திலே போக்கிலும் வரவிலும் உடைய கரங்கொடுந்து எல்லா தீமைகளுக்கும் பொல்லாப்புக்கும் ஆபத்துக்கு விலக்கி பாதுகாத்து அந்த கூட்டங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. சகல துதி கன மகிமை யாவற்றை உமக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். எச்சரிக்கை, அதன் பிறகு நியாய தீர்ப்பு. வார்னிங் தென் ஜட்ஜ்மெண்ட். அல்லேலூயா. தேவன் ஒரு மனிதனை முதலாவது எச்சரிக்காமல் அவனை நியாய தீர்ப்புக்குள் கொண்டு வருவது இல்லை. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். அது ஒரு தீர்க்க தரிசனம். அது சொன்னது யாரு? சொன்னது யாரு? இயேசு கிறிஸ்து. அந்த வசனம் யார் சொன்னான்னா நீங்கள் முழிக்கிறீங்க. ஆராதனையில் ஃபஸ்ட்டிலே பிரேக்கிங் ஆகுது. யார் சொன்னாங்க அந்த வசனத்தை? இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. சொன்னதை யாருன்னா நீங்கள் யோசிக்கிறீங்க, யாராக இருக்கும்? இயேசு தானே அதை சொன்னார். நோவாவின் காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் காலத்திலே நடக்கும். லோத்தின் நாட்களில் நடந்தது போலவும் மனுஷகுமாரன் வரும் காலத்திலே நடக்கும். சொன்னது யாருங்க? அது ஒரு தீர்க்க தரிசனம். பாருங்கள், இந்த வசனத்தை எடுங்கள். இங்கு நான் ஆங்கிலத்தில் வாசிக்க விரும்புகிறேன். மத்தேயு சுவிசேஷத்திலே நாம் அதை பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில். ஆங்கிலம் இல்லையா? ஆமென்.
பாருங்கள், இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நோவாவின் நாட்கள் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களில் நடக்கும். அண்ட் as it was in the days of Noah, so shall it be also in the days of the Son of Man. அல்லேலூயா. நோவாவின் நாட்களில் எப்படி நடந்ததோ அதுபோல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். ஆமென். அல்லேலூயா. ஜனங்கள் என்ன செய்தார்கள்? பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் புசித்தார்கள், குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள். ஜலப்பிரளை வந்து எல்லாரையும் அழித்து போட்டது. மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலேயும் நாம் அதை வாசித்தோம். ஜனங்கள் எப்படி இருப்பார்கள்? உலக விசுவாசிகள் கூட உலகத்தார் போரே வாழ்வார்கள். அவர்கள் புசிப்பார்கள், குடிப்பார்கள், பெண் கொண்டு பெண் கொடுப்பார்கள். ஜலப்பிரளை வந்து எல்லாரையும் வாரி கொண்டு போக மட்டும் உணராது இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. லோத்தின் நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள். நோவாவின் நாட்களில் எப்படி இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கு. இயேசு சொன்னார். அதே போல லோத்தின் நாட்களில் எப்படி இருந்தது என்று அதையும் இயேசு இங்கு குறிப்பிடுகிறார். Likewise also as it was in the days of Lot, they did eat, they drank, they bought, they sold, they planted, they builded. ஆமென். அவர்கள் இப்படித்தான் வாழ்வார்கள் உலகத்தில். லோத்தின் நாட்களிலே பெண் கொண்டார்கள், பெண் கொடுத்தார்கள், அப்படியாக நடந்தது. இங்கு ஜனங்களும் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள். ஆகையால் நோவாவின் நாட்களில் எப்படி நடந்ததோ அதை இயேசு இங்கு குறிப்பிடுகிறார். லோத்தினுடைய நாட்களில் எப்படி நடந்தது என்றும் குறிப்பிடுகிறார். இதே சூழ்நிலை எப்பொழுது இருக்குமா? மத்தேயு சுவிசேஷம் 24 பிரியமானவர்களே, 24ஆம் அதிகாரம் 27வது வசனம், 37வது வசனம். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். But as the days of Noah were, so shall also the coming of the Son of Man be. Hallelujah. So shall also the coming of the Son of Man, மனுஷகுமாரனுடைய வரும் காலத்திலும், so shall also the coming. மனுஷகுமாரன் வரும்போது நோவாவின் காலத்தில் எப்படி இருந்ததோ உலகம் அப்படி இருக்கும். லோத்தின் நாட்களிலே, அதாவது மனுஷகுமாரன் வரும்போது so shall also, அவர் வரல, ஆனால் வரும்போது ஆமென், அந்த நோவாவின் காலத்தில் இருந்தது போலவே இருக்கும். லோத்தின் காலத்தில் இருந்தது போலவே இந்த உலகம் இருக்கும். இன்றைக்கு அதை ஒத்த காலத்தில் இன்றைக்கு உலகம் அந்த நிலையில் தான் இருக்கிறது. ஜனங்கள் தேவனை ஆராதிப்பதை விட்டு விடுகிறார்கள். நேற்று ஒரு அருமையான ஒரு பாஸ்டர் என்னோடு பேசினார், திருவண்ணாமலையிலிருந்து. அங்கு அந்த தீப ஆராதனை நடக்கும் பொழுது லட்சக்கணக்கானவர்கள், கிட்டத்தட்ட 15 லட்சம் வரைக்கும் கூடுவாங்களாம். ஃபாரினர்ஸ், வெளிநாட்டிலிருந்து வருவாங்களாம். அவர்கள் வந்து என்ன செய்வார்களாம், அந்த திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அந்த மணலில் கொஞ்சம் எடுத்து பாக்கெட்டில் எடுத்து போய் வீட்டில் வச்சு கும்பிடுவாங்களாம். அங்கே ஊழி செய்கிற ஒரு பாஸ்டர் பேசினார். நல்ல சிறந்த அருமையான பாடகர், நல்லா பாடுவார். அவருடைய பாடலை நான் சீக்கிரம் பாட போகிறேன். நல்லா பாடுவார். அல்லேலூயா. அவர் சொன்னார், நீங்கள் நல்லா பாடுறீங்கன்னு நினைத்தார். ஏன்னா நம்ம கேட்குறாரு, நம்ம கேட்டுக்கொண்டார். ஒரு முறை வாருங்கள் எங்கள் சபைக்கு, பாட்டு பாடி செய்தி கொடுங்கன்னு சொன்னார். நான் இன்னும் அவரை நேரில் பார்த்ததே இல்லை. ஆமேன். ஆனால் தேவனுடைய ஆவி, தேவனுடைய அன்பு ஒன்று சேர்க்கிறார். சொன்னார், லட்சக்கணக்கான குடும்பத்தில் மணலை எடுத்து கொண்டு போய் வணங்குவாங்களாம் வீட்டில். அந்த மணலில் அவ்வளவு அற்புதம் இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனால் நாம்
சொல்கிறாங்க. அப்படி வெளிநாட்டில் இருந்து வராங்க. ஆனால் நாம் ஆராதனைக்கு கூட ஒழுங்காக வர்றதில்லை, டைமுக்கு வர்றதில்லை. முதல்ல நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறோம்? இன்னைக்கு மற்ற புற மதஸ்தர் விக்கிரக வழிபாடு செய்கிறவங்க கூறிய பக்தி வைராக்கியம் இன்னைக்கு கிறிஸ்தவர்களாகிய ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு சுத்தமாக கிடையாது. அதை குறித்து தான் நான் அந்த பாஸ்டர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். எவ்வளோ பக்தி வைராக்கியம் இருக்கிறாங்க. செருப்பு கூட அணியாமல் இங்கேருந்து 50 கிலோமீட்டர் நடந்து போகிறாங்க. நம்ம போவோமா? 10 மணிக்கு ஆராதனைக்கு வர முடியல, பிறகு எங்கே போகிறது? ஆமென். என்றைக்காவது நீங்கள் 10 மணிக்கு மழை பெஞ்சினா அன்னைக்கு இடியுடன் கூடிய கனமழை பெய்யும். அல்லேலூயா. கண்டிப்பாக பெய்யும். ஆமென். அதுதான் நடக்குது. ஆனால் அவர்களுக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை பாருங்க. ஆமென். அல்லேலூயா. ஓ, நாம் இன்னும் பின்மாற்றத்தில் தான் இருக்கிறோம் பிரியமானவர்களே. ஆனால் எச்சரிக்கையானது சென்று கொண்டு இருக்கிறது. பாருங்கள். பட் ஆஸ் த டேஸ் ஆஃப் Noah were, so shall all the coming of the Son of Man. Hallelujah. So shall also the coming of the Son of Man. அப்படியானால் லோத்தின் நாட்களில் என்ன நடந்தோ அதே மனுஷகுமாரன் வரக்கூடிய நாளில். ஆனால் இன்றைக்கு நாம் என்ன விசுவாசிக்கிறோம்? மனுஷகுமாரன் வருவாரா இல்லை வந்து விட்டாரா? வந்து விட்டாரா வரலையாங்க? He has already came. அவர் வந்து விட்டார். அவர் நம்மத்தில் இருக்கிறார். In 1963 அல்லேலூயா. அவர் 1963ஆம் ஆண்டு இறங்கி வந்து பரிசுத்த ஆவியாக வெளிப்பட்டு சகோதரன் பிரணாமை இந்த 7 தூதர்களுக்காக எடுத்துக்கொண்டு அந்த ஆவியினால் அவர் அபிஷேகத்தை பிரணாம் மூலமாக மனுஷகுமாரனாக தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருந்தார். இன்னைக்கு அவர் கடந்து போய்விட்டார். ஆனால் அந்த தேவனுடைய ஆவியானது இன்றைக்கு நமக்குள்ளாக வாசம் செய்கிறது. அதை எச்சரிக்கை செய்தி நாம் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோம். அதுதான் இயேசு எச்சரிக்கையின் செய்தியை கொடுத்தார். அதை கடந்த வாரம் பார்த்தோம். எசேக்கியா வியாதிப்பட்டான். ஏசாயா தீர்க்கதரிசி, உன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தும், நீர் என்ன செய்வீர்? மரித்து போவீர், பிழைக்க மாட்டீர். ஆமென். அந்த சம்பவத்தை குறித்து நாம் தியானித்தோம். ஒரு எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது. தேவன் ஒரு மனிதனை எச்சரிக்காமல் நியாய தீர்ப்பு செய்யவே மாட்டார். யாரா இருந்தாலும் சரி. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி கேள்விப்படாத நபர் யாருமே இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. எல்லா ஜனங்களிலும் ஜாதிகளிலும் கோத்திரங்களிலிருந்து அங்கு எல்லா மக்களும் ரட்சிக்கப்படுகிறார்கள். இயேசுவை தெரியாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. அல்லேலூயா. பாருங்கள், சமீபத்தில் அகஸ்டின் ஜெபக்குமார் ஐயா ஒரு சாட்சியை கூறினார்கள். அவர்கள் ஊழியம் செய்கிற பீகார் மாநிலத்தில் ஒரு கிராமம் இருக்கிறதா. அந்த கிராமத்தினுடைய தொழிலே உபச்சார தொழில் தானா. பிள்ளைகளை பள்ளிகளுக்கு அனுப்ப மாட்டார்கள். 12 வயது ஆகி அந்த வரும்போது பெரிய பிள்ளை ஆகும் பொழுது விபச்சாரத்தில் ஈடுபட்டு அதுதான் தொழிலாம். அந்த கிராமத்துக்கு தொழிலே விபச்சார தொழில் தானா. இந்த இடத்துல சுவிசேஷத்தை கொண்டு போகணுமே. ஆமென். அது பெரிய கஷ்டம். அதற்கு மத்தியிலும் அவர்கள் சுவிசேஷத்தை சொல்ல போனால் ஐயா விரட்டி விடுவாங்க. எங்கள் தொழிலை கெடுக்க வராதிங்க, இது எங்கள் தொழில், நாங்கள் தொழிலாகவே செய்கிறோம். கிராமம் முழுவதுமே அதுதான். கடைசியில் அங்கே இருக்கிற ஒரு சிறு வயது நிரம்பின ஒரு பெண்ணுக்கு ஆண்டவர் தரிசனமாகி அவர் அந்த கூட்டத்துக்கு அந்த பெண் வந்து அதன் மூலமாக அந்த கிராமத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இனிமேல் இப்படிப்பட்ட பாவ செயல்களை நாங்கள் செய்யவே மாட்டோம் என்று சபதம் எடுத்து ஆண்டவருக்கு தங்களை அர்ப்பணித்தார்கள் என்று சொன்னார். வட மாநிலத்தில் ஊழியம் செய்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம இங்கே ஊழியம் செய்யலாம், ஆனால் அங்கே செய்ய முடியாது. இங்கேயே நாம் சரியாக செய்ய மாட்டோம். பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஒரு சுவிசேஷம் சொல்ல மாட்டோம். சொந்த பந்தத்துக்கு சொல்கிறோமா? இந்த காலத்துக்கு ஒரு தீர்க்கதரிசி உண்டு, இந்த செய்தியின்படி நீ கர்த்தராகிய இயேசு நாமத்தில் ஞானஸ்நானம் பெற வேண்டாம். உங்கள் சொந்த பந்தத்துக்காக சொல்கிறீங்களா? அல்லேலூயா.
ஆனால் இது எச்சரிக்கையின் செய்தி. அவங்க வர்றாங்களோ வரலையோ, ரட்சிக்கப்படுகிறார்களோ இல்லையோ, நாம் செய்ய வேண்டிய கடமை என்ன செய்யணும். சுவிசேஷத்தை அறிவிப்பது என்மேல் விழுந்த கடமையாக இருக்க, ஒரு கடமையாக நினச்சி எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்லுங்க. அந்த மணி நேரத்துக்கான செய்தியை சொல்லுங்க. ஆமென். ஆனால் இங்கு ஒரு எச்சரிக்கை வருகிறது. நோவாவின் காலத்தில் நோவா தீர்க்கதரிசி 120 ஆண்டு காலமாக எச்சரிக்கிறார். ஜனங்கள் மனம் திரும்பவே இல்லை. தேவன் அவர்களை அழித்தார். லோத்தின் நாட்களிலே அங்கே எச்சரிப்பு காணப்படுகிறது. கர்த்தர் இறங்கி வந்தார், 2 தூதர்களை அனுப்பினார். ஆனால் அவர்களோ கீழ்ப்படியவில்லை. ஆமென். அவர்கள் எல்லாரும் என்ன செய்தார்கள்? அக்கினியினால் அழிக்கப்பட்டார்கள். ஒரு எச்சரிப்பு முதல்ல வருகிறது, தனிநபருக்கு, சபைக்கு மட்டுமல்ல, தேசத்துக்கு மாத்திரமல்ல, நாடுகளுக்கு மாத்திரமல்ல, தனிநபருக்கும் அந்த எச்சரிக்கை வரும். நீங்கள் மனம் திரும்பாமல் போவீர்களானால் அப்படியே கெட்டு போவீர்கள் என்று இயேசு சொன்னார். நீங்கள் மனம் திரும்பாமல் போயிட்டீங்க, இருதயத்தை கடினப்படுத்தி போயிட்டீங்க, நீங்கள் கெட்டே போவீங்க அப்படின்னு தான் இயேசு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, அவர் என்ன கூறுகிறார் என்பதை பாருங்கள். லூக்கா 17ஆம் அதிகாரத்தில் பாருங்கள். லூக்கா 17ஆம் அதிகாரத்தில் அங்கே வாசிக்கிறோம். நியாயப்பிரமாணம், அதாவது லூக்கா 17 பாருங்கள், 31ஆம் வசனம். அந்த நாளிலே வீட்டின் மேல் இருப்பவன் வீட்டில் உள்ள தன் பண்டங்களை எடுத்துக்கொண்டு போக இறங்காமல் இருக்க கடவன். அப்படியே வயலில் இருக்கிறவன் பின்னிட்டு திரும்பாமலும் இருக்க கடவன். லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். தன் ஜீவனை ரட்சிக்க வகை தேடுகிறவன் அதை இழந்து போவான், இழந்து போகிறவன் அதை உயிர்ப்பித்துக் கொள்ளுவான். ஆமேன். அப்படியே லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். லோத்தினுடைய காலத்தில் எப்படி இருந்தது என்பதை இயேசு சொல்லுகிறது மாத்திரமல்ல, நீங்கள் யாரை நினைத்து கொள்ளுங்கள்? ரிமெம்பர் லோத்ஸ் ஒய்ஃப். லோத்தினுடைய மனைவியை நினைத்து கொள்ளுங்க. அதுதான் நமக்கு ஒரு முன்னடையாளம். ஆகையால் உன் ஜீவன் தப்ப பின்னிட்டு பாராமல் ஓடிப்பா. லோத்தினுடைய வாழ்க்கை வரலாறு போய் பாருங்க. லோத்து பின்னிட்டு பார்த்தாரா? பின்னால் யார் வந்தா? அவர் பெற்று வளர்த்த பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள். பார்த்தாரா? தன் பிள்ளைகளை கூட பார்க்கல. ஜீவன் தப்ப ஓடிக்கிட்டே இருக்கார். திரும்பி பார்க்கக்கூடாது தேவனுடைய வார்த்தை. அடுத்து அந்த 2 பிள்ளைகளும் பின்னால் வரக்கூடிய அவருடைய தாயாரை திரும்பி பார்த்தாங்களா? பார்க்கல. இதிலிருந்து என்ன தெரிகிறது? நீங்கள் பிள்ளைகள் உங்கள் தாயாரை பார்க்கக்கூடாது, உங்கள் தகப்பனாரை கூட பார்க்கக்கூடாது. உங்கள் ஜீவன் தப்ப நீங்கள் ஓடித்தாகணும். தகப்பன் மனைவியை பார்க்கக்கூடாது, புருஷனானவே மனைவியை பார்த்துட்டு ஓடக்கூடாது, பிள்ளைகளை பார்த்துட்டு ஓடக்கூடாது. அப்படி பின்னிட்டு பாராமல் ஓடிப்போ. கலப்பையின் மேல் கை வைத்து பின்னிட்டு பார்க்கிறவன் எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி இல்லை. இந்த இடத்துல நம்ம என் குடும்பம், என் பிள்ளை, என் புருஷன், என் மனைவி எப்படி சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் கிடக்க வேண்டியதான், வர வழி இல்லை. அவரவர் ஜீப்பன் தப்ப அவரவர் தான் என்ன செய்யணும்? ஓடணும். ஏன்னா வேதம் நமக்கு எச்சரிக்கிற லோத்தின் நாட்கள் நடந்தது போல தான் நடக்கும். ஆமேன். பாருங்கள், இப்பொழுது நாம் பார்க்கலாம். செய்திக்கு போவோம். தேவன் ஒரு மனிதனை முதலில் எச்சரிக்காமல் அவனை நியாய தீர்ப்புகளை கொண்டு வருவதில்லை. நம்ம இதெல்லாம் நேற்று பார்த்தோம் போன வாரம். பாருங்கள், இந்த ஜனங்கள் மனம் திரும்பாவிட்டால் நியாய தீர்ப்பு ஜனங்களின் மேல் வருவது நிச்சயம் என்று ஆமோஸ் முன்னுரைத்தான். ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் பாருங்க. அதிலிருந்து நீங்கள் வாசித்து பாருங்க, தெரியும். அங்கு என்ன செய்கிறான்? இந்த ஜனங்கள் மனம் திரும்பாவிட்டால் நியாய தீர்ப்பு. அப்ப ஒரு எச்சரிக்கை அங்கு செல்லுகிறது. யார்? நினிவே பட்டணத்துக்கு ஒரு யோனாவை கொண்டு தேவன் எச்சரித்தார். ஆமென். அந்த ஜனங்கள் ரெட்டுடுத்தி சாம்பலில் இருந்து மனம் திரும்புவதனால அவர்களுக்கு அழிவு நேரிடவில்லை. மனம் திரும்புகிறவர்களுக்கு அழிவு கிடையாது. நீ மனம் திரும்பாமல் அப்படியே இருப்பீர்களானால் நீங்கள் கெட்டு போவீர்கள்னு இயேசு சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா.
ஆகையால் நியாயத்தீர்ப்பு ஜனங்களின் மேல் வருவது நிச்சயம் என்று ஆமோஸ் முன்னுரைத்தான் என்று நாம் காண்கிறோம். அல்லேலூயா. என்ன அது எவ்வளவு நன்றாக நமது நாளுடன் பொருந்துகிறது. இந்த காலத்திலே அதுதானே. இந்த காலத்துக்கு ஒரு செய்தியாளர் இருக்கிறார், தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசி எச்சரிக்கிறார், நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு கண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஒரு எச்சரிப்பு. இந்த மகத்தான நகரத்தை நாம் மறுபடியும் பின்னிட்டு நோக்கி பார்க்கும்போது அதன் பொருளாதாரம் சிறந்த நிலையில் இருந்தது. அவர்களுக்கு எல்லாமே இருந்தது. பாருங்க, பொருளாதாரம் நல்ல நிலையில் இருந்தது, அவர்களுக்கு எல்லாமே இருந்தது. உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தில் எந்த குறையுமே இல்லை. விசுவாசிகளே, உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தில் உங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இன்று நாம் மரித்து போவோமானால் நம்முடைய ஆத்மா பரலோகம் போவோமா? அதான் கேள்வி. ஆமென். அது செழித்திருந்து அவர்கள் செழிப்புற்று இருந்ததினால் அவர்கள் தேவனுடைய சித்தத்தில் இருந்ததாக எண்ணியிருந்தனர். செழிப்புக்கு தேவன் எப்பொழுதுமே காரணம் அல்ல என்று அவர்கள் கண்டு கொண்டனர். பாருங்க, செழிப்பு ஆசீர்வாதம். அல்லேலூயா. செழிப்பு ஆசீர்வாதம் இருந்தா அது தேவன்தான் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். அது காரணம் அல்ல. சாத்தானும் நமக்கு செழிக்க வைக்க முடியும். உலக பிரகாரமான ஆசீர்வாதம் தேவனால் தர முடியும் என்பது உண்மைதான். ஆனால் சாத்தானும் அதை நமக்கு தர முடியும். அது உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை பெரிதாக நாம் எண்ணிக்கொண்டிருப்போமானால் நாம் தவறு செய்கிறவர்களாக இருக்கிறோம். ஆமென். அவர்கள் தேவனுடைய சித்தத்தில் இருந்ததாக எண்ணியிருந்தனர். செழிப்புக்கு தேவன் எப்பொழுதுமே காரணர் அல்ல என்று அவர்கள் கண்டுகொண்டனர். தேவன் சில நேரங்களில் சபைகளில் செழிப்புண்டாகும் போது அது அவர்களை தேவனிடமிருந்து அகற்றி விடுகிறது. சில வேளை செழிப்பு என்பது நம்முடைய வீட்டிற்கோ அல்லது சபைக்கோ வருமானால் நாம் தேவனை விட்டு அது அகன்றி போய் விட பண்ணுகிறது. அல்லேலூயா. இப்போ தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நம்ம செழிப்பாக வந்துட்டோன்னு வைங்களேன், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பின்வாங்கி போயிடும். நான் அநேகரை பார்த்துருக்கிறேன். ஏன் நம்முடைய சபையில் கூட அநேகரை நான் பார்த்துருக்கிறேன். தரித்திரர்களாக இருக்கும்போது சரியாக இருப்பார்கள், தேவனை நேசிப்பார்கள், தேவனுக்காகவே வாழ்வார்கள். ஆனால் செழிப்பு என்று வரும்பொழுது அவருடைய வாழ்க்கை மாறி விடுகிறது. அவர்கள் தேவனை விட்டு என்ன செய்கிறார்கள்? விலகி தூரமாக போய் விடுகிறார்கள். அது அநேகரை நாம் பார்க்கிறோம். கூடிய வரைக்கும் அதுக்கு தான் ஒரு நல்ல வசனம் இருந்தது. நீதிமொழிகள் 30:9 வாசிக்கலாம். யாராவது ஒரு ஆள். நான் பரிபூர்ணம் அடைகிறதனால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும், தரித்திரப்படுகிறதனால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலை வழங்காதபடிக்கும் என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும். யாரெல்லாம் இந்த வசனத்தை வாசித்து ஜெபம் பண்றா? நான் பரிபூர்ணம் அடைகிறதுனால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாத பரிபூர்ணம். உலக செழிப்பு வந்தாச்சுனாலே ஆண்டவரை மறுதலிச்சிருவாங்கன்னு பைபிள்ல இருக்குங்க. அது மாறுமா? மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கு, தரித்திரப்படுகிறதனால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும். தரித்திரப்படுகிறதுனால திரும்ப தேவனை விட்டு விலகி திருட ஆரம்பிச்சு என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும் என் படியை எனக்கு அளந்து படியை எனக்கு அன்றன்றுள்ள ஆகாரத்தை அன்றன்று எனக்கு தாரணும் தானே தேவன் முத சொல்லி கொடுத்த ஜெபமே அதானே. நாளை குறித்து என்ன செய்யாத, கவலைப்படாத. அன்றன்றுள்ள ஆகாரத்தை அன்றன்று எனக்கு தாரம்னு தான் பரலோக ஜெபத்தை முத ஆண்டவர் சொல்லி கொடுத்த அந்த. அதனால தான் கத்தோலிக்கர்கள் எப்பொழுதுமே தங்கள் ஆராதனையில் நினைச்சுவார், பரமண்டலிக்கு எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அந்த ஜெபத்தை கத்தோலிக்கர்கள் சரியாக ஏறெடுக்கிறாங்க. நம்ம எத்தனை பேர் ஜெபத்தில் இந்த வசனத்தை சொல்கிறோம்? இந்த ஜெபத்தை யாராவது சொல்கிறோமா? வீட்டில் எடுத்த எடுப்பில் வீட்டில் அரிசி கம்மியாயிட்டு, கோதுமை கம்மியாயிட்டு, எண்ணெய் கம்மியாயிட்டு, இதான் சொல்கிறோம். ஏன் அந்த பரலோக ஜெபத்தை சொல்கிறதில்ல? சொல்லணும். நம்ம கடைசி கால செய்தி சபையில் ஒரு சில சபையில் கடைசியில் முடிக்கிறதுக்கு முன்பாக பரலோக ஜெபம் சொல்கிறாங்க.
நாம கூட சொன்னாக்க நன்றாக இருக்கும். ஏன்னா தீர்க்கதரிசி கூட சில வேளையில் அவர் சொல்கிறார், செய்தி புஸ்தகத்தை வாசித்திருப்பீங்கன்னா தெரியும். ஏன்னா அந்த ஜெபத்தில் எல்லாமே இருக்கிறது. அல்லேலூயா. அதனால் நாம் என் படி எனக்கு என்ன செய்யும், நமக்கு அளந்து தான் தரணும், அதுக்கு மேலே தரக்கூடாது. தந்தால் நம்ம விலகிரும். தேவனட்டு செழிப்பு நம்மை தூரமாக்கி கொண்டு போய்விடும் தேவனை விட்டு. அன்றன்றுள்ள பாடு அதினதின் ஆளுக்கு போதும்னு இருக்கணும். இயேசு அருமையாக சொல்லி கொடுத்தார். எவ்வளோ சத்தியங்கள் இருக்கிறது. செழிப்பு வர 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 நம்முடைய ஜீவியம் மாறி தேவனை விட்டு எங்கே போயிடுவோம், விலகி போயிடுவோம், தூரமாக போயிடுவோம். ஆண்டவரே இப்படியே எங்களை வைத்துக்கொள்ள, எங்களுக்கு ரொம்ப செழிப்பு வேண்டான்னு சொல்லி எத்தனை பேர் ஜெபம் பண்ணீங்க? ஆமே. தாரும் இன்னும் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி தாரும், அப்படித்தானே சொல்லியிருக்கிறாரு. தாருங்க தாருங்க. அதுக்கு ஒரு வசனம் இருக்கு நீதிமொழிகளில், தா தா என்று சொல்லுகிற இல்லையா? வாசிங்க பார்க்கலாம். தா தா என்கிற 2 குமாரத்திகள் அட்டைக்கு உண்டு. அதுங்களா, தா தா என்று சொல்லுகிற 2 குமாரத்திகள் அட்டை கொண்டு திருப்தி அடையாத 3 உண்டு. திருப்தி அடையாத 3 உண்டு. போதும் என்று சொல்லாத 4 உண்டு. போதும் என்று சொல்லாத 4 உண்டு. அவையாவன அது யாவன? பாதாளமும் 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 மலட்டு கர்ப்பமும் மலட்டு கர்ப்பமும் தண்ணீரால் திருப்தி அடையாத நிலமும் தண்ணீரால் திருப்தி அடையாத நிலமும் போதும் என்று சொல்லாத அக்கினியுமே. போதும் என்று சொல்லாத அக்னியுமே. பாருங்க, இதை நல்லா கவனிச்சு கொஞ்சம் தியானிச்சு பார்க்கணும். எந்த நிலம் இருக்கிற எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் அது எனக்கு போதும்னு சொல்லாதான். அக்னி மேலே எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் அக்னி எனக்கு போதும்னு சொல்லாதான். இன்றைக்கு அதே போல தான் அநேக விசுவாசிகளுடைய வாழ்க்கை இருக்கிறது. ஆண்டவரே எனக்கு போதும், ஆண்டவரே என்ன ஆசீர்வதித்தது போதும், இதுக்கு மேலே வேண்டாம் ஆண்டவரே, ஏன்னா நான் உண்மை விட்டு விலகிடுவேன். அப்படி ஜெபம் பண்ணுறோமா? போடும் அமுக்கி குலுக்கி சரிந்த விட போட்டுக்கிட்டே இருக்கும். வானத்திலிருந்து கொடுக்குற தெய்வம் கூரையை பிச்சு கொடுக்கணும்னு சொல்கிறாங்க உலகத்தான். எங்களுக்கு பிச்சு போடுங்க, கூரையை பிச்சு பிச்சு போட்டுக்கிட்டே இருங்க. வேண்டாம் ஐயா சகோதரனே, வேண்டாம். செழிப்பு வந்தால் நான் தேவனட்டும். ஆமாங்க, அந்த ஜனங்கள் செழிப்பாக தான் இருந்தாங்களாம். கவனிங்க, தேவன் சில நேரங்களில் சபைகளில் செழிப்பு உண்டாகும் போது அது அவர்களை தேவனிடமிருந்து அகற்றி விடுகிறார். சபைக்கும் வரக்கூடாது, குடும்பத்துக்கும் வரக்கூடாது, விசுவாசி வீட்டுக்கும் செழிப்பு வரக்கூடாது. ஆமேன். அளவோடு இருந்தால் போதும். செழிப்பு வர வர நம்ம புத்தி தடுமாறும், நம்ம புத்தி மாறும், தேவனை விட்டு விலகும். அது உண்மை, அது வேதம் சொல்லுகிறது. உங்களுக்கு தெரியுமா, ஒரு சமயம் தேவன் இஸ்ரவேலரை நோக்கி, நீ வயலில் இரத்தத்தில் கிடக்கிறதை கண்டு உன்னை ஜனத்தினால் முழுக்காட்டி உள்ளே கொண்டு வந்தேன், அவருடைய சொந்த பிள்ளையாய் இருக்க. ஆனால் நீ வளர்ந்து பெரியவளாகி மகா சௌந்தரியவதியான போது நீ வழிபோக்கருடன் வேசித்தனம் பண்ணினாய் என்றார். பார்த்தீங்களா? அல்லேலூயா. இரத்தத்தில் கிடந்த என்னை, அருமையா பாடுவார் யாரு? லூக்கா சேகர் ஐயா அருமையான அந்த பாட்டை பாடுவார். பாருங்க, இரத்தத்தில் கிடந்த உன்னை நான் ஜலத்தினால் முழுக்காட்டி உள்ளே கொண்டு வந்தேன், அவருடைய சொந்த பிள்ளையாக இருக்க. ஆனால் நீ வளர்ந்து பெரியவளாகி செழிப்பாகி மகா சௌந்தரியமான போது நீ வழிபோக்கருடன் வேசித்தனம் பண்ணினாய். ஆமேன். அல்லேலூயா. பார்த்தீங்களா? செழிப்பு வரும்போது நம்ம எங்கே போயிருந்தோம்? தேவனை விட்டு தூர போயிருந்தோம். கவனிங்க, உங்களுக்கு ரொம்ப செழிப்பு வேணும்னு எதிர்பார்க்காதீங்க. உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள், அப்பொழுது நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. கவனிங்க, எசேக்கியேல் 16ஆம் அதிகாரத்திலே வாசித்து பார்க்கலாம். நீ ஏழையும் தரித்திரமுமாய் இருந்தபோது என்னை சேவித்தாய், என்னை நேசித்தாய். நான் உன்னை ஆசீர்வதித்து உனக்கு ஏராளமாக கொடுத்த போது நீ சோரம் போனாய். பார்த்தீங்களா? நீ தரித்திரனாய் இருக்கும்போது, ஏழையாய் இருந்தபோது என்னை நேசித்தாய், என்னை சேவித்தாய். ஆராதனை விடமாட்டா, ஜெபத்தை விடமாட்டா, பைபிள் வாசிக்கிறத விடமாட்டா. ஆனால் நான் உன்னை ஆசீர்வதித்து உனக்கு ஏராளமாக கொடுத்த போது நீ சோரம் போனாய். சரிதானா இல்லையாங்க? அதுதான் பிரச்சனை. அளவோடு நம்ம ஆசீர்வதிச்சா போதுங்க. ஆமேன். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? அளவுக்கு மேலே வேணுமா? சில பேர் கையே தூக்கலை. ஏன்னா அவங்களுக்கு இன்னும் போட்டுக்கிட்டே இருக்கணும்.
அல்லேலூயா. வந்துக்கிட்டே இருக்கணும் ஆசீர்வாதம். தேவனுடைய ஆசீர்வாதம் இப்பொழுது இருக்கிற நிலை முன்னால் இருந்த நிலையை விட நம்மை ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். யாரும் நீங்கள் சொல்ல முடியாது. கடந்த வந்த பாதைகளை நம்ம நினைச்சு பாருங்க எப்படி இருந்தது. இன்னைக்கு என் பிள்ளைகள் சொல்கிறாங்க, அம்மா அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, சாப்பாட்டுக்கு அரிசி வாங்க கஷ்டம் இல்லை, என்ன பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு யூனிஃபார்ம் வாங்குறதுக்கு காசு இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு எங்களுக்கு தெரியும். அதனால தான் ஊழியத்துக்கு வர்றதே எங்களுக்கு பயமாக இருக்குன்றாங்க. ஆமேன், அல்லேலூயா. ஊழியத்துக்கு வர்றதுக்கு எங்களுக்கு பயமாக இருக்குது. காரணம், நீங்கள் எவ்வளோ கஷ்டங்களை அனுபவித்தீங்கன்னு நாங்கள் நேராக பார்த்தோம். பிள்ளைகள் மனதில் அது நீங்காத சூடாக இருக்குது. அவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில் இருந்தோம். ஆனால் தேவனோ இன்றைக்கு என்ன செய்கிறார்? அதிகமாக ஆசீர்வதிக்கல, எங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து வருகிறார். அதுக்கு மேலே எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, வேண்டவே வேண்டாம், களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கக்கூடிய அளவுக்கு வேண்டாம் ஆண்டவரே, ஆனால் எங்கள் தேவைகளை தார். உங்களுக்கு இன்னது தேவை என்பதை பரமபிதா அறிந்திருக்கிறார். நமக்கு என்ன தேவையோ அதை மாத்திரம் தாரும் ஆண்டவரே, அதுக்கு மேலே வேண்டாம். உங்கள் ஜெபம் இன்றையிலிருந்து மாறட்டும். ஆண்டவரே, எனக்கு உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்கிற இருப்பிடம் இது போதும் ஆண்டவரே. இதுக்கு மேலே அள்ளி அள்ளி கொடுத்தீங்கன்னா நான் உம்மை விட்டு வில போயிடுவேன், சோரம் போய் விடுவேன். ஆமேன். அது உண்மை என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது. நாம் என்ன காண்கிறோம் என்றால், இந்த தீர்க்கதரிசி ஆமோஸ் அந்த தேசத்துக்கு விரோதமாய் கூக்குரலிட்டான். அவன் ஒரு ஏர் உழவன். அவன் அவர்களுக்கு விரோதமாய் தீர்க்கதரிசனம் உரைத்து, அவர்கள் தேவனுடன் சரியாக ஆகாவிட்டால் அவர்கள் கூட்டாளியாக சேர்த்து கொண்டுள்ள அவர்களுடைய சத்துருவே அவர்களை அழித்து போடுவான் என்றான். ஆமென். பார்த்தீங்களா, தீர்க்கதரிசி ஆமோஸ் எச்சரிக்கிறார். எச்சரித்து, நீங்கள் தேவனோடு சரியாக ஆகாவிடால், தேவனுடன் சரியாக ஆகாவிட்டால், ஆமென், அவர்கள் கூட்டாளியாக சேர்த்து கொண்டுள்ள அவர்களுடைய சத்துரு. அவர்களுக்கு யார் கூட்டாளி தெரியுமா? பாபிலோனை சேர்ந்தவர்கள், அஞ்ஞானிகள் கூட்டம். பைபிள் புதிய ஏற்பாட்டில் அதான் சொல்லுது, நீ அவிசுவாசியினுடைய விசுவாசிக்கு ஐக்கியம் ஏது? ஒரு விசுவாசியோட தான் நீங்கள் ஐக்கியம் வைக்கணும். அவிசுவாசியோட கலந்து சுற்றினீங்கன்னா அந்த ஆவி உங்களை கண்டிப்பாக ஆட்கொள்ளும். அல்லேலூயா. அதான் ஆங்கில வேதாகமம், உன் நண்பன் யார் என்று சொல்லு, அப்பொழுது நீ யார் என்று நான் சொல்லுவேன். நம்ம நண்பனை கரெக்டாக செலக்ட் பண்ணுங்க. உன் நண்பன் நல்லா ஜெபிக்கிறவனாக இருக்கணும், ஆராதனை விடாதவனாக இருக்கணும், குற்றம் கண்டுபிடிக்கிறவனாக இருக்கக்கூடாது, அவன் ஆவிக்குரிய ஜீவியம் செய்கிறவனாக இருக்கான். அதைத்தான் உங்கள் நண்பனாக வைங்க. விசுவாசியாக இருந்தாலும் சரி, அப்படிப்பட்டவர்களை நண்பனாக வைங்க, நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவீங்க. குற்றம் கண்டுபிடிக்கிறவர்களோடு நீங்கள் சந்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஆவி தன்னால் வந்துடும். புறங்குகிறவர்கள், குற்றம் கண்டுபிடிக்கிறவர்களோடு நீங்கள் ஐக்கியம் வைத்தால் அந்த ஆவி உங்களை ஆட்கொள்ளும். நன்றாக ஜெபிக்கிறவர்கள், ஆராதனை தவறாமல் கலந்து கொள்கிறவர்கள், வேதத்தை தியானிக்கிறவர்களை தெரிந்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பனாக. நீங்களும் அப்படி மாற்றப்படுங்கள். ஏனென்றால் பூவோடு சேர்ந்த நாரும் கூட மனம் பெறும். அது இந்த நார் என்றால் அதை கெட்டக்கூடிய நாருக்கு என்ன இல்லை, மனமே கிடையாது. ஆனால் அந்த பூவை தொடுப்பதற்காக பூவோடு இணைந்து கொள்ளும்போது அந்த நார் கூட என்ன செய்யுமா? மணக்கும். ஆமேன். அதனால் எந்த விசுவாசியோட ஐக்கியம் கொள்றதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிடுங்க. உலகப்பிரகாரமான பாசம் வேண்டாம், உலகப்பிரகாரமான அன்பு வேண்டாம், மாம்ச பிரகாரமான பாசமும் பந்தமும் நமக்கு வேண்டாம். ஆவிக்குரிய ரீதியாக நாம் செயல்பட வேண்டியது அவசியம். அல்லேலூயா. பாருங்கள், ஆகையால் தேவன் அங்கே சொல்லுகிறார், உன்னுடைய சத்துருவே உன்னை அழித்து போடுவான். பெருமையுள்ள நமது அமெரிக்காவும். பார்த்தீங்களா, அடுத்து அவர் எங்கே வந்திருக்காரு? அந்த ஆமோஸ் தீர்க்கதரிசி சொன்னது. அடுத்தது லோத்தின் நாட்கள் நடந்தது போல நோவாவின் நாட்களில் நோவா தீர்க்கதரிசி பிரசங்கித்து எச்சரித்தது. அதுக்கப்புறம் நமது பெருமையுள்ள நமது அமெரிக்காவும். உலகத்திலேயே வல்லரசு நாடு எதுங்க? உலகத்தில் வல்லரசு நாடே அமெரிக்கா தான். அப்புறம் அடுத்த ரஷ்யா, சீனியா, இந்தியாவும் வந்துக்கிட்டு இருக்குது. முதல் அமெரிக்க நாடு வல்லரசு நாடு என்றால் அது யாரும், எல்லா நாடுகளும் அவர்கிட்ட கை கட்டிட்டு தான் நிற்கணும், யாரும் கிட்ட இருந்து இருக்க முடியாது. அது பெருமை உள்ளதாக இருந்தது. ஆனால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு என்ன செய்கிறார்? எதிர்த்து நிற்கிறார். இன்றைக்கு அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அதன் பலனை அவர்கள் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். வரலாறு காணாத அளவுக்கு அங்கு நஷ்டங்கள்,
கிட்டத்தட்ட 1200 வீடுகளுக்கு மேலாக எரிந்து நாசமாகி போனது. அல்லேலூயா. கவனிகள், பெருமை உள்ள நமது அமெரிக்காவும் தேவ கோபாக்கினைக்கு தப்பித்துக் கொள்ள போவதில்லை. தீர்க்கதரிசி சொல்றாரு, அவர் இருக்கிற காலத்திலேயே தேவ கோபத்துக்கு இந்த அமெரிக்கா என்ன செய்ய போறதில்லை, தப்பித்துக் கொள்ள போகிறது இல்லை. இங்கு நான் ஒரு நாள் பேசினது போல இங்குதான் நான் அதை குறித்து பேசினேன் என்பது உறுதி. எல்லாமே முடிவுக்கு வந்து விட்டது. இனி முன்னேறக்கூடியது எதுவுமே இல்லை. அரசியலில் முன்னேற்றம் இருக்காது, அது போய்விட்டது. சமுதாய வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற்றத்தை காண முடியாது. ஏனெனில் அது மிகவும் ஒழுக்க குலைச்சலாகிவிட்டது. அதை நீங்கள் முன்னேற செய்ய முடியாது. நீங்கள் எதிலும் நம்பிக்கை வைக்க முடியாது. ஆமென். அமெரிக்க தேசத்தை குறித்து தீர்க்கதரிசி சொல்றார். இப்பொழுது நாம் அதுக்கு வரப்போகிறோம். நினைவே மனம் திரும்பாமல் போயிருந்தால் தேவனுடைய நியாய தீர்ப்பு அவர்கள் மேல் விழுந்திருக்கும். இப்பொழுது ஞாபகம் கொள்ளுங்கள், தீர்க்கதரிசி செவி கொடுக்க வேண்டும். அதுதான் ஒரு தீர்க்கதரிசிக்கு செவி கொடுக்க வேண்டும். அது ஒரு எச்சரிக்கை. பாருங்கள், தேவன் லோத்தின் நாட்களில் எச்சரிக்கிறார், நோவா நாட்களில் எச்சரிக்கிறார், ஆமோசன் காலத்தில் எச்சரிக்கிறார், யோனாவின் காலத்தில் எச்சரிக்கிறார். எந்த காலத்திலும் தேவன் எச்சரிக்கை எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறார். அதனால நம்முடைய செய்தி என்னவா தான் இருக்கும், எச்சரிக்கையாக தான் இருக்கும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பால் தருவேன். இயேசு முதல்ல ஆரம்பித்த ஊழியம் அதுதான். ஆனால் போக போக என்ன மாறிட்டு, நீங்கள் மனம் திரும்பாமல் போவீர்களானால் அப்படியே கெட்டு போவீர்கள். பிரசங்கம் மாறுது. மாயக்காரரை, வேத வாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, ஆண்டவருடைய பிரசங்கம் மாறுது. ஏன்னா அந்த எச்சரிக்கையின் செய்தி இந்த கடைசி காலத்தில் அந்த மனுஷகுமாரனாக இயேசு இருந்த பொழுது, இப்பொழுது மனுஷகுமாரன் நம்ம மத்தியில் இறங்கி வந்திருக்கிறார். மனுஷகுமாரன் வருவார் வரும் நாட்களில் என்று இயேசு சொன்னார். ஆனால் இப்பொழுதோ மனுஷகுமாரன் நம்ம மத்தியிலே வந்திருக்கிறார். அந்த காலத்தில் இன்னைக்கு உலகம் அந்த நிலையில் தான் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. கவனிங்க, இந்த தேசத்துக்கு அதுவே தான். நீங்கள் சகோதரன் பிரன்காமே, இந்த தேசத்துக்கு நம்பிக்கையற்று போய்விட்டது என்று சென்ற ஞாயிறு கூறினீர்களே எனலாம். ஆம். ஏன்? அதுதான் அழைப்பை இகழ்ந்தது. அது நியாய தீர்ப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். அமெரிக்க தேசம் என்ன செய்ய வேண்டும்? நியாய தீர்ப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். அது பெற்றுக்கொள்ள போகிறது. இந்த தேசம் சுக்குநூறாக உடைய வேண்டிய ஒரு நேரம் வருகிறது. அதை நான் 1933ஆம் ஆண்டிலே நான் கண்டேன். தரிசனங்களாக பார்க்கிறார். நமக்கு தெரியும் 7 தரிசனங்கள். தீர்க்கதரிசி காலத்திலேயே 5 தரிசனங்கள் நிறைவேறிவிட்டது. ஆமென். 6வது தரிசனம் நாம் வாழும் காலத்திலே அமெரிக்க அதிபராக ஒரு பெண் அதிபதி வருவாள் என்று சொன்னது. அவளும் கமலா ஹாரிஸ் வந்து போயாச்சு. அவ்வளோதான் முடிஞ்சு. தீர்க்கதரிசனம் நிறைவேறுது. அடுத்து அமெரிக்கா புகைக்காடாக இருக்கிறத காண்கிறேன் அப்படிங்கிறார். ஆமென். அது அவருடைய தரிசனம். ஆனால் அவருடைய தீர்க்க தரிசனம் வேறு. ஆமென். அல்லேலூயா. அவருடைய தரிசனம் அப்படியே நிறைவேறுது. அடுத்து அவருடைய தீர்க்க தரிசனம் ஒன்று வருகிறது. இப்பொழுது அவருடைய தரிசனம் அமெரிக்கா என்ன ஆகுது? புகைக்காடாக இருக்கிறது. அதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. நீங்கள் அப்படியானால் அது நடக்கவில்லையே என்று கூறலாம். அமெரிக்கா புகைக்காடாக ஆகும் என்று 1933ஆம் ஆண்டில் கண்ட தரிசனம் இன்னும் நிறைவேறவில்லையே என்று நீங்கள் கேட்கலாம். ஆனால் ஒரு தீர்க்கதரிசி உரைத்த வார்த்தை எத்தனை ஆண்டுகளானாலும் நிறைவேறாமல் போவது இல்லை. ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு கன்னி கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று அவர் உரைத்து கிட்டத்தட்ட 712 ஆண்டுகள் நிறைவேறின பொழுது அது நிறைவேறினது. மரியாள் கன்னியாக இருந்து கர்ப்பவதியாகிய ஒரு குமாரனை பெற்றாள். அவர்தான் இயேசு கிறிஸ்து. கிட்டத்தட்ட 700 ஆண்டுகள் கழித்து அது நிறைவேறினது. ஆகையால் ஒரு தீர்க்கதரிசி கர்த்தர் உரைக்கிறதாவது என்று சொல்லிவிட்டால் அது உடனே நிறைவேற வேண்டும் என்று அவசியம் இல்லை. அது என்றாவது ஒரு நாள் நிறைவேறும். ஆமென். பாருங்கள், அது ஏன் நடக்கவில்லை? அது நடக்கும். நான் தரிசனம் கண்ட அந்த நேரத்தில் முசோலினி அதிகாரத்தில் இல்லை.
மகிநாட்டு எல்லை கட்டப்படவில்லை. கார் முட்டை வடிவத்தில் இல்லை. கல்லூரி மாணவனை போன்ற ஒருவரை ஸ்திரீகள் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கவில்லை. ஆமென். கத்தோலிக்க ஜனாதிபதி இருக்கவில்லை. 30 அல்லது அதற்கும் அதிகமான ஆண்டுகளுக்கு முன்பே இவை முன்னுரைக்கப்பட்டன. முடிவு வரைக்கும் என்ன நடக்கும் என்பதை அவர் எனக்கு காண்பித்தார். அந்த காரியம் காலாகாலங்களில் அணுகி கொண்டிருக்கும் பொழுது அந்த கலசம் நிரம்புகிறது. மனம் திரும்புதல் பில்லி கிரஹாம், ஓரல் ராபர்ட்ஸ் இன்னும் மற்றவர்களால் பிரசங்கிக்கப்பட்டது. ஆமென். லோத்தின் நாட்களிலே 2 தூதர்கள் சென்று அங்கு வார்த்தையை பிரசங்கித்தார்கள். அல்லேலூயா. கண்ணை மூடக்கூடாது, கண்ணை மூடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாட்டு பாடி ஆடி கறக்குனது தான் கரெக்ட். ஆமென். இப்படி கண்டுபிடிக்காரு. போர்டை பார்த்து பிரசங்கம் பண்ணுறாரு. இது யார் கண்ணை மூடுறாருன்னு எப்படி கண்டுபிடிக்காரு? கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாய்க்கின்றது. பரிசுத்தாவின் அபிஷேகம் எனக்குள்ளே இருக்கும்போது டான்னு கரெக்டாக போய் தூக்கி எழுப்பி விட்ருவேன். முடியும், கரெக்டாக பர்டிகுலராக கண்டுபிடிக்க முடியும். பிரசன்னத்துக்குள்ளே இருக்கும்போது அது அப்படித்தான், அது கர்த்தர் தான். கவனிங்க, நம்ம தூங்குறதுக்கு வரல. ஆமென். அந்த காரியம் காலங்காலங்களில் அணுகி கொண்டிருக்கும் போது அந்த கலசம் நிரம்புகிறது. மனம் திரும்புதல் பில்லி கிரஹாம், ஓரல் ராபர்ட்ஸ் இன்னும் மற்றவர்களால் பிரசங்கப்பட்டது. தீர்க்கதரிசி பிரணாம் சொல்றார், 2 தூதர்கள் லோத்தினுடைய நாட்களில் அந்த சோதங்கோமரா பட்டணத்துக்கு போய் அவர்களை எச்சரித்தார்கள். ஆமென். அந்த 2 தூதருக்கு அடையாளமாக இருக்கிறது, ஒன்று ஓரல் ராபர்ட்ஸ், இன்னொன்று பில்லி கிரஹாம் அப்படின்னு சொல்றார். அல்லேலூயா. பாருங்கள், அதே போன்று இன்றைக்கு பிரபலமானவர்கள் ஓரல் ராபர்ட்ஸும் பில்லி கிரஹாமும் ஊழியத்தின் பாதையில் தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்டவர்கள். இங்கே நான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். பில்லி கிரஹாமை குறித்து நாம் மிக அருமையான ஒரு தேவ மனிதர். அல்லேலூயா. இந்த கடைசி கால செய்தியில் இல்லை என்றாலும் அவர் நல்ல ஒரு தேவ மனிதருங்க. அதனால தான் ஒரு முறை அமெரிக்க ஜனாதிபதியாக ஜான் கென்னடியை தேர்ந்தெடுத்தார்கள். தீர்க்கதரிசி பிரணாம் சொல்றாரு, அந்த பெண்களுக்கு ஓட்டுரிமை கொடுத்ததே தவறு அப்படிங்கிறார். இன்னைக்கே தான் பெண்களுக்கு மட்டும் ஓட்டுரிமை இல்லை, சரியான நபரை தேர்ந்தெடுப்பாங்க ஆண்கள். இந்த பெண்களுக்கு அப்படி இல்லை. 1000 ரூபா கொடுத்தா போதும், ஓட்டை குத்திட்டு வந்துடுவோம். இலவச சேலை கொடுத்தா போதும், குத்து. எதையுமே யோசிக்க மாட்டாங்க. இலவச பஸ்ஸா, குத்தப்பா. அல்லேலூயா. ஒரு ஆவிக்குரிய தேவனுக்கு பயப்படுகிற அந்த மனிதர்கள் தான் ஒரு காலத்தில் இஸ்ரவேலை எல்லாம் ஆண்டு வந்தார்கள். ஆமென். நல்லாட்சி செய்தவர்கள் எல்லாம் அப்படித்தான் இருந்தாங்க, நியாயம் விசாரித்தவர்கள். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நபரை தேர்ந்தெடுக்காம நீங்கள் சந்தோஷப்படவே முடியாது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும், ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும். தேவனுக்கு பயப்படுகிற ஒரு நபர் ஆட்சியில் இருந்தால் அந்த நாடு நல்லா இருக்கும். இல்லை யார் வந்தாலும் எனக்கு கவலை இல்லை. ராமன் ஆண்டாலும் சரி, ராவண ஆண்டாலும் சரி, எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. ஜனங்கள் ஏதோ இலவசமாக கொடுக்கறதெல்லாம், அன்னைக்கு ஒருத்தர் சொன்னார், இலவசமாக கொடுக்குறேன்னு கேட்குறீங்க, யார் பணம் அப்படின்னு கேட்குறாரு. யார் பணம்? நம்ம கொடுக்குற வரி பணம் தான். நம்மக்கிட்ட வாங்கி நம்மக்கிட்டே கொடுக்குறாங்க. இது தெரியாது. இலவசம் 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 அப்படிங்க. ஏங்க நம்மகிட்ட எவ்வளோ வரி வாங்குறாங்க தெரியுமா? வீட்டு வரி, சொத்து வரி, அந்த வரி, இடத்து வரி. அல்லேலூயா. பாருங்க, ஒரு கார் வாங்க போனால் 2 லட்சத்து சில்லற ரூபாய் ரோட் டேக்ஸ் போட்டிருக்கான். சாலை வரி எவ்வளவு? 2 லட்சத்துக்கு அதிகமாக போட்டிருக்கான். மொத்தமாக வாங்கிடுறான். 15 வருஷம் லைஃப் டேக்ஸ். அந்த லைஃப் டேக்ஸுக்கு சாலை வரி அப்படின்னு சொல்லிட்டு 2 லட்சத்து சில்லற ரூபா. அதை விலை கூட காரணம்னா 4 லட்சம் 5 லட்சம் வரைக்கும் வரும். ரோட் டேக்ஸை மொத்தமாக சாலை வரியை அவங்க வாங்கிடுறான். ஒரு நாளைக்கு எத்தனை கார்கள் விற்கப்படுகிறது, எத்தனை வாகனங்களுக்கு விற்கப்படுகிறது, அத்தனை யாருக்கு போகுது? அரசாங்கத்துக்கு தான் போகுது. சாலையை ஒழுங்காக போடுதாங்களா? நம்மக்கிட்ட வாங்குற பணத்துக்கு தானேயா சாலையை போட சொல்கிறோம். உங்கள் கையிலேருந்து யாராவது போட, எந்த அமைச்சரோ எந்த எம்எல்ஏவோ உங்கள் கையிலேருந்து யாராவது போட சொல்கிறோமா? நீ போட வேண்டாயா, நாங்கள் கொடுக்குற பணத்தில் ஒழுங்காக செய். யோசித்த என்னோட இவ்வளவு சாலை வரியா? காமிக்கிறேன். அது என்ன சொல்கிறோம்? ஆஹா, அதுக்கு நல்ல பதில் கொட்டேஷன். இந்த கொட்டேஷனை பாருங்கள். சாலை வரி இவ்வளவு, இதுக்கு இவ்வளவு, ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு இவ்வளவு, அதுக்கு பிறகு இது இப்போ டேக்ஸ் இவ்வளவு அப்படின்னு ஒரு பெரிய அமௌண்ட்டே அங்கே கொடுக்க வேண்டியிருக்கு.
எங்கள் சமாதானபுரத்தில் புதுசாக ஒரு ஹோட்டலு திறந்தாங்க. அருமையான ஹோட்டலாக இருக்க. ஒரு ஸ்பெஷல் சோஸை சாப்பிட்ருமோன்னு வண்டியை நிறுத்திட்டு உள்ளே போனேன். ஜம்முன்னு உள்ள புது ஹோட்டல் ஜம்முன்னு போய் சாப்பிட்டேன். எங்கே ஒரு ஸ்பெஷல் தோசை கொண்டு வாங்க, என்ன சாப்பிட்டேன். தோசை எவ்வளோங்க? 60. பையன் 72 போட்டுங்க. 12 வரி, 12 ரூபா என்னது வரி அப்படின்னா. அட பாவிகளா, நாடு முன்னேறுமா? ஒரு உண்மையே சொல்கிறேன், பொய் சொல்லலை. சமாதானபுரம் அந்த டேனிங்கில் அங்கே இருந்தது, அந்த ஒரு ஹோட்டல் இருக்குது. இப்போ அது இருக்கோ இல்லை தெரியல. 60 ரூபாய்க்கு தோசை சாப்பிட்டா 12 ரூபா என்னது வரியா, ஜிஎஸ்டியா. இந்த ஜிஎஸ்டி அது இதுன்னு போட்டு தொலைச்சான்னு பாருங்க. வர இலவசமாக நீ கொடுக்குறது என்ன? சாப்பாடையும் கூட எங்களுக்கு இலவசமே தரலாமே. நீ அவ்வளோ பணம் எங்ககிட்ட இருந்து வாங்குறிய. நீங்கள் சம்பளம் பார்க்குறீங்க, மாத சம்பளம் வாங்குறீங்க. உங்கள் சம்பளம் 10,000 இருக்கும். 10,000த்தில் அது கழிச்சு இது கழிச்சு அது கழிச்சு உங்கள் கையில் 8,000 தான் வந்து சேரும். 2,000 ரூபா அரசாங்கம் எடுத்துக்கிடுவான், வரி எடுத்துக்கிடுவான். வரியை பிடிச்சிட்டு தான் உங்களுக்கு மீதியை தருவான். தெரியுமா உங்களுக்கு? அல்லேலூயா. நான் அன்றைக்கி பைக்கில் வந்தேன். வாயு பயிலுலா எங்ககிட்ட இருந்து டேக்ஸ் வாங்குறீங்க. நாங்கள் கார் ஓட்டுறதுக்கு டேக்ஸ் உனக்கு கட்டுறோம், சாலை வரி கட்டுறோம். பைக் ஓட்டினா சாலை வரி கட்டுறோம். ரோட்டை ஒழுங்காக போட்டு தொலைக்கக்கூடாதா? திட்டிக்கிட்டு தான் நான் வந்தேன். ஏன்? நாம் கொடுக்குற பணம் தானேங்க. எந்த எம்எல்ஏ அமைச்சர்கள் எல்லாம் கையிலிருந்து காசு கொடுக்குறாங்க? கிடையவே கிடையாது. ஆரையும் குடிச்சு செத்தவங்களுக்கு 10 லட்சம். ஆமே. அப்போ அவன் சாரையும் குடிச்சு செத்துக்கிட்டே இருப்பான். நான் செத்துடுறேன், உனக்கு ஒரு 10 லட்சம் கிடைக்கட்டும். என்னையா இது உலகம்? நீதி இல்லை. நியாயஸ்தலத்தில் என்ன இல்லை? நீதி இல்லை. பெரியமானவர்களே, அப்படித்தான் நடக்கும். கடைசி காலத்தில் இன்றைக்கு உலகம் அப்படித்தான் இருக்கும் என்று தேவனுடைய வார்த்தை நமக்கு எச்சரிக்கிறது. நாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், யோசிக்கணும். அல்லேலூயா. கவனிங்க, மனம் திரும்புதல். அந்த பில்லி கிரகாமும் ஓரல் ராபர்ட்ஸோ அவர்கள் அங்கு பிரசங்கிக்கிறார்கள். தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட தேவ மனிதர்கள். பாருங்கள், தீர்க்கதரிசிகள் மற்றவர்கள் அற்புதங்களும் அடையாளங்களும் கொண்டவர்களாக இந்த தேசம் நெடுகிலும் சென்று விட்டனர். இருப்பினும் அது தொடர்ந்து பாவத்தில் உழன்று கொண்டு இருக்கிறது. ஆகையால் தான் அவர்கள் மனம் திரும்புவதில்லை. மனம் திரும்புதல் அதை கொண்டு வருகிறது. ஆமென். நான் அந்த காரியத்தை விட்டுவிட்டேன். பாருங்கள் பிரியமானவர்களே, இன்று அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட டொனால்டு ட்ரம்ப் பைபிளை முன்னால் வச்சுக்கிட்டு தான் அவர் பதவி பிரமாணம் எடுத்தார். இதுக்கு முன்னால் அப்படி இல்லை. கமலா ஹாரிஸ் எடுத்தாங்களா? இல்லை. ஆமென். ஆனால் இவர் பைபிளை முன் வச்சு எடுக்கிறார். சொல்கிறார், ஏன்டா ஒரு 3-4 பைபிள் நான் வைத்திருக்கிறேன், ஒவ்வொரு வீடுகளிலும் பைபிள் கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த விசேஷமாக நான் சொல்லக்கூடியது என்னென்னா, அதனால் தேவன் தம்முடைய சித்தத்தை மாற்றுவாரா? மாற்ற வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எசேக்கியா சோர்புறமாக திரும்பி தேவனை நோக்கி கூப்பிட்டான். அமெரிக்க தேசம் முழுவதும் மனம் திரும்பினால், நினைவை போல மனம் திரும்பினால் அது அழிக்கப்படாது. தேவன் அங்கே மனம் திரும்புதல் தேவைங்கிறார். அதே போல் நம்முடைய தனிநபர் வாழ்க்கையிலும் நாம் மனம் திரும்ப வேண்டும். இன்னும் எத்தனையோ காரியங்களில் நாம் மனம் திரும்ப வேண்டும். நாம் மனம் திரும்பிட்டோம், அபிஷேகம் பட்டுட்டோம், ரட்சிக்கப்பட்டோம்னு நினைக்காதீங்க பிரியமானவர்கள். நாம் இன்னும் அநேக காரியங்களில் மனம் திரும்ப வேண்டியதாக இருக்கிறது. அந்த பில்லி கிரகாம் சொல்கிறாரு, ஆமாம், ஜான் கென்னடியை தேர்ந்தெடுக்கும்போது தீர்க்க சொல்கிறாரு, இந்த ஜனங்கள் பெண்களுக்கு ஓட்டுரிமை கொடுத்ததே தவறு, தவறான நபரை தேர்ந்தெடுத்து விட்டார்கள் அப்படிங்க. அல்லேலூயா. 18ஆம் நூற்றாண்டில் தாங்க பெண்களுக்கு ஓட்டுரிமையே கிடைச்சது. அது தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு ஓட்டுரிமை எப்போ கிடைச்சது? கிட்டத்தட்ட 200 வருஷம் தான் ஆச்சது. அதுக்கு முன்னால் உங்களுக்கு ஓட்டே கிடையாது. நீங்கள் பூத்து பக்கமே போக முடியாது. தெரியுமா உங்களுக்கு? உலக சரித்திரத்தை பாருங்கள். 18ஆம் நூற்றாண்டில் தான் பெண்களுக்கு ஓட்டுரிமை அளிக்கப்பட்டது. ஏன்னா பெண்கள் சரியான நபரை தேர்ந்தெடுக்க தெரியாதவர்கள், அதனால் அவங்களுக்கு ஓட்டுரிமையை கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆமென். அதை மீண்டும் நடைமுறைப்படுத்தினால் நான் பட்டாசு வெடித்து கொண்டாடுவேன். எதுக்கு? பெண்களுக்கு ஓட்டுரிமையை ரத்து பண்ணணும். ஆமென். அல்லேலூயா. அதுதான் காரியம். ஏன்னா அவர் சொல்கிறார், தீர்க்கதரிசி அதை சொல்கிறார், 18ஆம் நூற்றாண்டிலே இந்த பெண்களுக்கு ஓட்டுரிமை கொடுத்ததுனால தான் அவங்க தவறான நபரை தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அதே வேளையில் பில்லி கிராமத்தை எடுத்துக்கொண்டால் ஒரு மகத்தான தேவ மனிதன், தேவ ஊழியக்காரர், தீர்க்கதரிசி, அவரை உயர்வாக பேசுகிறார். ஆனால் ஒரு முறை மக்களால் தேர்ந்து எடுக்காமலேயே அவருக்கு ஜனாதிபதியாக அதிபராகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிதான். அப்பொழுது அவர் சொன்னாராம், இந்த அதிபராக இருந்து நான் செய்கிற வேலையை காட்டிலும்
சுவிசேஷ வேலை செய்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன்னு சொன்னாராம். அந்த ஜனாதிபதி அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த அதிபர் பதவியை கூட வேண்டான்னு சொல்லி சுவிசேஷத்தை அறிவிக்கிறது தாங்க எனக்கு சந்தோஷங்கிறார். அதனால தேவன் என்ன செய்தார், அவரை தொடர்ந்து பின்பற்றி ஊழியம் செய்து வந்த அவருடைய மகனை தேவன் உயர்த்தினார். ஆமென். பாருங்கள், பில்லி கிரகாம் நம்மை விட்டு கடந்து போய்விட்டார். அவருடைய மகன் பிராங்க்லின் என்று நினைக்கிறேன், பிராங்க்லின் கிரகாம், அவர் பதவி பிரமாணம் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஜெபக்கூட்டம் வைத்து அங்கே யார், டொனால்டு ட்ரம்ப் அவரை சேர்ந்த மற்ற அதிகாரிகளுக்கு மத்தியில் இவர் தான் முன்னால் நின்று அப்படியே அவங்களுக்கு அறிவுரை சொல்லி வசனத்தை சொல்லி அவர் நினைச்சார், ஜபிக்கிறார். எவ்வளோ மகத்தான காரியம் பார்த்தீங்களா? ஓ, நான் ஊழியம் செய்தால் என் பிள்ளைகளை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார், நீங்கள் ஊழியம் செய்தால் உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். அதுதான் அந்த பில்லி கிரகாம் மகத்தான ஊழியத்தை செய்தார். தேவன் இன்றைக்கு பாருங்க, பதவி பிரமாணத்திற்காக விசேஷித்த ஜெபக்கூட்டத்தில் யார் பிரசங்கித்து அதை ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னா யாருங்க? பிராங்க்லின் கிரகாம், அவருடைய மகன் தான். வீடியோவில் பாருங்கள், யூடியூப்பில் தெரியும். சரி, இப்போ நாம் காய்ப்போம். ஆகையால் அமெரிக்காவுக்கு தேவன் ஒரு அழிவை வைத்திருக்கிறார். ஓட்டு கவனிங்கள். ஆகாப் எலியாவின் கடந்து உள்ளதை கேட்டு மனம் திரும்பவில்லை. ஆகாப் மட்டும் மனம் திரும்பி தேவனுக்கு முன்பாக மெதுவாக நடந்திருந்தால் அந்த காரியம் சம்பவித்திருக்காது. ஆனால் ஆகாபோ அங்கு வந்து நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை அபகரித்து அவனை கொலை செய்வித்து பொல்லாங்கான எல்லாவற்றையும் செய்தான். ஏசவேல் அந்த தீர்க்கதரிசி கர்த்தர் வரைக்கிறதாவது என்பதுடன் நடந்து சென்றார். ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள்? அவனை கொன்று விடுவதாக பயமுறுத்தினார். என்ன நடந்தது? அவனுடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. நாய்கள் அவளை புசித்து ஆகாப்பின் இரத்தத்தை நக்கின. அவன் உரைத்த வார்த்தையின்படியே அப்படியே நடந்தது. அவன் கலசம் நிறைந்திருந்ததை கண்டான். ஆகையால் தான் அந்த சிறு மிகாயா எலியா உரைத்ததையே உரைத்தான். இன்னைக்கு சில ஊழியக்காரங்க கடைசி கால செய்தியில் உள்ள ஊழியக்காரர் சொல்றாங்க, தீர்க்கதரிசி செய்தியை பகுத்து போதிக்கணுங்கிறாங்க. ஆமேன். ஆனால் தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு? ஒலிநாடகங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதே சொல்ல ஜாக்கிரதையா இருங்கள்ங்கிறார். வேற எதையும் நீங்க வியாக்கியானம் பண்ணாங்க, ஏன்னா இது வியாக்கியானம் படுத்தப்பட்ட செய்தி. நீ சொல்றாங்க சில பேர் டிவியை வைத்துக்கொண்டு டிவியில் தீர்க்கதரிசி செய்தியை போட்டுக்கொண்டு பிரசங்கிக்கிறார்கள் அப்படின்னு ஒருத்தர் என்ன விமர்சனம் பண்ணார். வேற எதை பண்ண? இன்னும் வெளிப்பாடு வந்தவெல்லாம் எங்கேயோ போயிட்டான். இன்னைக்கு வெளிப்பாடு வெளியாப்பாடுன்னு சொன்னா என்ன ஆகி போச்சு? ஒருத்தர் எடுத்துக்கொள்ள விடுதலை போயிருந்தாரு, ஒருத்தர் பிரம்னாம் தான் கடவுளுங்காரு, இன்னொருத்தர் எங்கே போயிட்டாரு, ஆபோஜனம் தேவையில்லைங்கார், இன்னொருத்தர் ஜபமே தேவையில்லை, எல்லாம் முடிஞ்சு போச்சு. 5 விதமான ஒளி முடிஞ்சு போச்சுங்க. ஆளாளுக்கு வெளிப்பாடு. ஆனால் தீர்க்கதரிசி அப்படி சொல்லலை. அதனால தான் நாம் இங்கே அதை திரையிலே நாங்கள் காண்பிக்கிறோம். அல்லேலூயா. வேறு செய்தி கிடையாது. தீர்க்கதரிசி அதான் சொல்ல, நான் பிரசங்கித்த இந்த செய்தியில் இருக்கிறத ஒலிநாடகில் என்ன சொல்லி இருக்கிறதோ அதை அப்படியே நீங்கள் பின்பற்றுங்கிறார். அதனால தான் அதையும் நாம் அங்கு காண்பிக்கிறோம். ஆமேன். ஆகையால் தான் அந்த சிறு மிகாயா எலியா உரைத்ததே உரைத்தான். பார்த்தீங்களா? எலியா என்ன உரைத்தானோ அதே தான் மிகாயா உரைக்கிறான். அப்படியால் தீர்க்கதரிசி பிரணாம் என்ன உரைத்தாரோ அதைத்தான் நாம் உரைக்க வேண்டும். வேறொரு வெளிப்பாடை நம்ம கொண்டு வந்தோம்னா நாம் தேவனை விட்டு தூரமாக போயிட்டோம். இன்னைக்கு அநேகர் கடைசி கால செய்தியில் வந்தவங்கலாம் தேவனை விட்டு எவ்வளவோ தூரமாக இருக்கிறாங்க. தேவனை விட்டு, அவருடைய வார்த்தையை விட்டு, சத்தியத்தை விட்டு விலகி தூரமாக போயிட்டாங்க. நியாய தீர்ப்பு நாள் ஒன்று வரும்பொழுது அவர்கள் பதில் கூற வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. பாருங்கள், பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதும்போது சொல்றார், உன்னை குறித்தும் உன் போதகத்தை குறித்தும் என்ன செய், எச்சரிக்கையாயிரு அப்படின்னு சொல்றார். தீமோத்தேயுவை பார்த்து பவுல் சொல்றார், உன்னை குறித்தும் உன் போதகத்தை குறித்து நீ எச்சரிக்கையாயிரு. அதே மாதிரி நான் என்னுடைய பாருங்கள் தீர்க்கதரிசி சொல்றாரு, என்னுடைய ஜனங்களை நான் தவறாக வழிநடத்தி இருந்தால் நான் அவருக்கு என்ன செய்யணும், கணக்கு கொடுக்கணும். அந்த நியாய தீர்ப்புக்கு முன்பாக நான் நிற்க வேண்டும். ஒவ்வொரு ஊழியக்காரனும் தவறாக ஜனங்களை வழிநடத்துவார்களானால் முதல் நியாய தீர்ப்பு யாருக்கு? ஊழியக்காரனுக்கு தான். இந்த ஊழியங்கிறது விளையாட்டாக நினைக்கக்கூடாது. வார்த்தையை பேசிட்டு போய்கிட்டே இருக்கணும். ஆமேன். பாருங்கள், தேவன் சபித்ததை அவன் எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? அவனுடைய வார்த்தை, அவனுடைய தீர்க்க தரிசனம் தேவனுடைய வார்த்தையுடன் இசைவாய் இணைந்திருந்தது. ஆமேன். சரி, கவனிங்க. ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுதல் என்ன செய்தி? 65ஆம் வருடம்
இப்போ தீர்க்கதரிசி என்னுடைய செய்திக்கு நம்ம வருவோம். கலிஃபோர்னியாவில் நான் கடைசியாக அளித்த செய்தியை நினைக்கு வருகிறது. எங்கே பேசுகிறாரு? தீர்க்கதரிசியினுடைய அநேக செய்தி லாஸ் ஏஞ்சல்ஸில் பேசுகிறாரு, கலிஃபோர்னியாவில் பேசுகிறார். நீங்கள் புஸ்தகத்தை எடுத்து பாருங்கள், நிறைய செய்தியாக கலிஃபோர்னியாவில் தான் மீட்டிங் நடக்குது. லாஸ் ஏஞ்சல்ஸ்லேயும் மீட்டிங் நடத்துகிறார். அதெல்லாம் நீங்கள் புஸ்தகத்தை பாருங்கள் தெரியும். எங்கே பாருங்கள், இது எங்கே பிரசங்கித்தது அப்படின்லாம் அதில் போட்டிருக்கோம். கலிஃபோர்னியாவில் நான் கடைசியாக அளித்த செய்தி என் நினைவுக்கு வருகிறது. நான் மறுபடியும் அங்கு போக மாட்டேன் என்று நினைத்தேன். லாஸ் ஏஞ்சலிஸ் கடலுக்குள் ஒரு நாள் மூழ்கிவிடும் என்று நான் அவர்களுக்கு அங்கு முன்னறிவித்தேன். இது தீர்க்க தரிசனம். 7 காரியம் என்னது? தரிசனம். அது விஷன். அது 1933. ஆனால் 1965ஆம் ஆண்டு இந்த செய்தியை பிரசங்கம் பண்ணுறார் தீர்க்கதரிசி. அப்பொழுது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுதல் செய்தி எத்தனாவது வருஷம்? 65ஆவது வருடம். அதைத்தான் அவர் சொல்கிறார் பாருங்க. 65ஆவது ஆண்டு 4ஆம் தேதி 12ஆவது மாதம் பேசுகிறார் ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ள. அதே 12ஆவது மாதத்தில் தான் அவர் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். அதே மாதம் ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுதல் செய்தி மிக அருமையான செய்தி. அநேக காரியங்கள் அந்த செய்தியில் இருக்குது. நான் திரும்ப திரும்ப அந்த செய்தி புஸ்தகத்தை வாசிக்கிறேன். நீங்கள் எத்தனை பேர் புஸ்தகம் வாசிக்கிறீங்களோ தெரில. உங்கள் நேரத்தை வீணாக்காதீங்க தயவுசெய்து. ஒரு நிமிஷம் கூட உலக காரியத்துக்குள்ளே போகாதீங்க. உலக காரியத்துக்குள்ளேயே நீங்கள் கண்ணும் கருத்தமாக இருக்காதீங்க. எந்த அளவுக்கு நீங்கள் தேவ சமூகத்தில் இருக்க முடியுமோ, செய்தியை கேட்க முடியுமோ, செய்தியை வாசிக்க முடியுமோ, செய்தியை தியானிக்க முடியுமோ, அங்கு தேவனோடு நீங்கள் சஞ்சரித்து கொண்டிருங்கள். அதுதான் இன்றைக்கு நமக்கு நல்லது. உலக காரியம் நமக்கு வேண்டாம். நமக்கு இருக்கிறது போதும். ஆமென். உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். அல்லேலூயா. அதிகமாக சம்பாத்தியம் பண்ணி நம்ம வீட்டை நிறைக்கணும்னு ஆசையப்படாதீங்க. ஆமென். ஆகையால் பாருங்கள் பிரியமானவர்களே, லாஸ் ஏஞ்சலிஸ் கடலுக்குள் ஒரு நாள் மூழ்கிவிடும் என்று நான் அங்கு முன்னறிவித்தேன். அது கர்த்தர் உரைத்ததாவது. தீர்க்க தரிசனம் சொல்றாரு. ஆனால் இங்கே நீங்கள் ஒன்று கவனிக்கணும். லாஸ் ஏஞ்சலிஸ் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறது? எரிந்து கொண்டிருக்கிறது. சரிதானா? ஏன்னா தீர்க்க தரிசனுடைய தரிசனத்தில் 7வது தரிசனம் என்ன அப்படின்னா, அமெரிக்கா புகைக்காடாக இருக்கிறது என்றால் அது எரிகிறது என்று அர்த்தம். ஏன்னா எரிந்து புகை மண்டலமாகத்தான் காட்சி அளித்தது. ஆகையால் அமெரிக்கா புகைக்காடாக இருக்கிறது என்பது தரிசனம். ஆனால் தீர்க்கதரிசி லாஸ் ஏஞ்சலிஸ் எங்கே போகும்? கடலுக்குள் போகுங்கிறார். கடலில் அது ஒரு நாள் மூழ்கி விடுங்கிறாரு பாருங்க. அப்போ இது தீர்க்க தரிசனம். ஆனால் இப்பொழுது அமெரிக்கா புகைக்காடாக இருக்கிற காரியங்களை நாம் எல்லா மீடியாக்கள்லையும் செய்தித்தாள்களையும் நம்ம பார்க்குறோம். சரி, தீயை அணைச்சிட்டாங்களா? அணைச்சிட்டாங்களா? தெரியுமா? தீ அணைச்சிட்டாங்களா? காலைல சமையல் பண்ணும்போது அந்த அணி தீயை அணைச்சிட்டான். அதான் நான் கேட்கல. சமையல் பண்ணினா தீயை அணைச்சாச்சு, அது கரெக்ட். அமெரிக்காவில் எரிந்து கொண்டிருக்கிற தீயை அணைத்து விட்டார்களா? நாட்டு நடப்பு கொஞ்சம் தெரியுங்க. அடுப்பங்கரையிலேயே தோசை சுடுற வேலையை கொஞ்சம் நிறுத்துங்க. அல்லேலூயா. நீங்கள் அதுதான் உலக காரியத்தில் நம்ம ஈடுபடுறவளையே ஆவிக்குரிய காரியத்தில் இல்லை. அமெரிக்காவில் இன்னும் எரிந்து கொண்டு தான் இருக்கிறது. ஒரு சில பகுதி 5 இடங்களில் அது கிட்டத்தட்ட 1200 வீடுகள் எரிந்து சாம்பல். பிரபல நடிகைகள், இயக்குநர்கள், பெரிய பெரிய ஹோட்டல்கள், ரிசார்ட், அதாவது அது என்ன சொல்லுவாங்க, ஒரு சுற்றுலா ஸ்தலம் போல இருக்கக்கூடிய இடம் அத்தனை எரிஞ்சு போச்சு. இதுக்கு மத்தியில் ஒரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வீட்டு மட்டும் எரியாமல் இருக்குது. நீதிமான் ஒரு காலம் விழுந்து போக மாட்டான். தேவன் நீதிமானை காக்கிறவர். அந்த வீடியோவை நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்க. இன்னைக்கு அமெரிக்கா எரிந்து கொண்டிருக்கு. அமெரிக்காவில் காட்டுத்தீ ஏற்படுவதற்கு முன்பாக தங்கள் வீட்டை விட்டு வெகு தொலைவில் சென்ற ஒரு குடும்பம் ஒன்று திரும்பி வரும்போது தெரு முழுவதும் உள்ள வீடுகள் பற்றி எரிவதை பார்த்து அதிர்ச்சி அடைந்து தங்கள் வீட்டிற்கு செல்லும் போது அங்கு அவர்களுடைய வீடு சற்றும் எரியாமல் இருப்பதை பார்த்து தேவனை மகிமைப்படுத்தினர். அவர்கள் பதிவு செய்த காணொலியையும் தற்போது சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளனர். தற்போது இந்த காணொலி வைரலாகி வருகிறது. I'm gonna put water. How many water down? Oh, absolutely. Oh, thank you, Jesus. Thank you, Lord. I'm gonna put
water. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அமெரிக்காவில் காட்டுத்தீயினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களை நம்முடைய ஜெபங்களில் நினைவு கூறுவோம். அங்கிருக்கும் சூழ்நிலைகள் மாறும்படியாகவும் மக்கள் பாதுகாக்கப்படும்படியாகவும் நாம் அனைவரும் ஜெபித்துக் கொள்வோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஒரு தேவனுடைய பிள்ளையின் வீடு மட்டும் எரியலையா, கண்ணீர் விட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்றார். இது எப்படிங்க? தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறார், அவரை விசுவாசிகளுக்கு அவர் பாதுகாவலராக இருக்கிறார் என்பது உண்மை. இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் எவ்வளவு தீமைகள் நடக்கு, எவ்வளவு பொல்லாப்பு நடக்கு, எவ்வளவு ஆபத்து நடக்கு, எவ்வளவு விபத்து நடக்கு. அல்லேலூயா. மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் 2 ட்ரெயின் வந்தது. ஒரு ட்ரெயின் வேகமாக வந்து கொண்டிருந்தது. அப்பொழுது அநேகர் அந்த உராய்வினால நெருப்பு வந்ததுனால தீப்பிடிச்சு எரிகிறதுன்னு எல்லாரும் சொன்ன உடனே சங்கிலி பிடிச்சி இழுத்துட்டாங்க. இழுத்த உடனே எல்லாரும் குதிச்சு தப்பிட்டு போனாங்க. ஆனால் தப்பி அவங்க குதிச்ச அந்த ட்ராக்கில் இன்னொரு ட்ரெயின் வேகமாக வந்துட்டு இருந்தது. பார்க்கல, அடித்து அவ்வளோ பேரும் தூக்கிட்டு 13 பேர் ஸ்பாட்லேயே அவுட். நீ அங்கேருந்து தப்புன்னு நினச்சேன், ஆனால் ஒன்றை என்ன செய்த மரணம் இங்கே வந்துடுச்சு. தப்ப முடியல. பாருங்கள், நியாய தீர்ப்பு எப்படி வரும்னு நமக்கு சொல்ல முடியாது. நீங்கள் நல்லா இருக்கன்னு நினைக்காதீங்க. சமாதானமும் சவிக்கியும் உண்டென்று எண்ணும் போது சடிதில் அழிவரும்னு வசனம் இருக்குது. நான் நல்லா இருக்கேன், நல்லா செழிப்பாக இருக்கேன், நல்லா ஆசீர்வாதமாக இருக்கிறேன்னோ, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார்னு சொல்லணும். எந்த அளவுக்கு தாழ்மையாக நீங்கள் ஜீவிக்க முடியுமோ அவ்வளோ தாழ்மையாக வாழுங்க. பெருமை என்பது வந்து விடக்கூடாது. அல்லேலூயா. அந்த ட்ரெயினில் உண்மையாகவே நெருப்பு பிடிக்கலையாம், அது வதந்தியாம். அந்த உராய்வினால் ஏற்பட்ட நெருப்பு பொறி தான் வந்திருக்கிறது. வதந்தி தீ பிடிச்சிட்டுன்னு சொன்னதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயினில் தீயே பிடிக்கலை. ஆனால் இவர்கள் அங்கேருந்து குதித்து ஓட ஆரம்பிக்கும் போது எதிராக வந்த ட்ரெயின் அவங்க மேலே பாய்ந்துட்டு அவரால் பிரேக் போட்டு நிறுத்த முடியல. கடைசியில் 13 பேர் சாவுறது மட்டும் இல்லை, இன்னும் அநேகருடைய உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிறது. மரணம் எப்படி வருதுன்னு நம்ம சொல்ல முடியல. ஆனால் கர்த்தர் நம்மை கிருபையாக பாதுகாத்து வருகிறார். லாஸ் ஏஞ்சலிஸ் பட்டணம் பூரா எரிந்து அழிந்து போனது. 1200 வீடுகளுக்கு மேலாக அழிந்து போனது. 25 பேருக்கு மேலாக எரிந்து கற்கட்டையானார்கள். அநேகர் இன்னும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அதன் மத்தியில் ஒரு தேவனுடைய பிள்ளை வீடு மட்டும் எப்படி எரியாமல் இருந்தது? ஆமென், அல்லேலூயா. பாருங்கள், அந்த டிவியில் நம்ம பார்த்துருக்குறோம். அந்த ஒரு விசுவாசியினுடைய வீடு மட்டும் பாதுகாப்பாக இருக்குங்க, எரியல. இன்னொரு வீடியோ, ஒரு காட்சி இருந்தது. ஒரு வயதான மனிதர் எச்சரிக்கிறாங்க, சைரன் ஊதப்படுது, எல்லாரும் வீட்டை காலி பண்ணிட்டு எல்லாரும் ஓடுங்க. அவரவர் உடைமை கூட எடுக்கலை, பணத்தை கூட எடுக்கலை, நகை கூட எடுக்கலை, எல்லாரும் தப்பிச்சா போதுன்னு எல்லாம் ஓடிட்டாங்க. ஒரு வயதான நபர், கிறிஸ்துக்குள்ளே இருக்கிற அவர், ஆண்டவரை நேசிக்கிறவர், கர்த்தாவே இந்த வீடு எரியாமல் நீர் பாதுகாக்க வேண்டும் என்று தன்னால் முடிந்த அளவுக்கு அவர் அந்த தண்ணீரை பீரிட்டு அடிக்கிறார். தனி நபராக இருந்து அடிக்கிறார். ஒருவருடைய குடும்பம் எங்கேயோ தெரியல, அடித்து கிட்டத்தட்ட 6 மணி நேரமோ என்னமோ போராடி அந்த தீயை அடைத்தார். அவருடைய வீடு எரிந்து போகவில்லை. கர்த்தர் இன்றைக்கு ஜீவிக்கிறார் என்பதை அவர் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். காரணம், தேவன் நமக்காக கொடுத்த தீர்க்கதரிசி அவர் அங்குதான் தன்னுடைய ஊழியத்தை செய்தார். ஆமென். ஆக தேவனுடைய பிள்ளைகள் அங்கு இருக்கிறார்கள். அவர்களை பாதுகாப்பது தேவனுடைய கடமையாக இருக்கிறது. நாம் ஒவ்வொருவரையும் பாதுகாப்பது தேவனுடைய கடமை. அல்லேலூயா. பாருங்கள், ஆனால் தீர்க்கதரிசி கண்ட தரிசனம் அங்கே என்ன ஆயிடுச்சு? லாஸ் ஏஞ்சல்ஸ் எல்லாம் இப்போ கலிபோர்னியா மாவட்டம் முழுவதுமே எரிந்து சாம்பலாகி கொண்டிருக்கிறது, புகைக்காடாகிறது. ஆனால் அது தரிசனம். ஆனால் அவருடைய தீர்க்க தரிசனம் என்ன? லாஸ் ஏஞ்சலிஸ் கடலுக்குள் ஒரு நாள் மூழ்கிவிடும் என்று நான் அங்கே முன்னறிவித்தேன். அது கர்த்தர் வரைக்கிறதாவது அது நடக்கலை. ஆனால் லாஸ் ஏஞ்சலிஸ் இந்த பட்டணத்துக்கு பக்கத்தில் தான் என்ன இருக்குது? கடல் இருக்குது. மலை ஓரம் கடல் ஓரத்தில் தான் இந்த பட்டணமே இருக்குது. அப்படியானால் இன்றைக்கு விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். பொதுவாக எல்லா கடல்கள் இல்லையா, நமக்கு படிச்சிருப்போம். கிழக்கு வங்காள விரிகுடா, மேற்கு அரபிக்கடல், தெற்கு இந்து மகா சமுத்திரம், வடக்கு என்ன இருக்கு?
அங்கே ஒரு ஆள் இருக்கார், அந்த பக்கத்து வீட்டில் இருக்கார். வடக்கே இமயமலை, ஆசியா கண்டம், 3 பக்கம் கடல். நீ வாழ்கிற இடத்தையாவது தெரிஞ்சுக்குங்க. ஒன்றுமே தெரியாது இல்லையா? நான் அந்த காலத்தில் படித்து சொல்லி தந்திருக்காங்க, அந்த காலத்து படிப்பு. கிழக்கே வங்காள விரிகுடா, மேற்கே அரபிக்கடல், அடுத்தது தெற்கே இந்து மகாசா, 3 கடலும் சங்கமமாகிற இடத்த பார்த்துருக்கீங்களா? யாரா பார்த்துருக்கீங்களா? ஒரு 50-60 மைல் தூரத்தில் இருக்குது. கன்னியாகுமரிக்கு போனீங்கன்னா முக்கடல் சந்திக்கிற இடத்த நீங்கள் பார்க்கலாம். 3 கடலும் ஒன்றாக இணைகிற இடமாக அந்த இடம் இருக்குது. அதில் அலை இங்கே மோதி ஒன்று மோதி அப்படியே இருக்கும். பார்க்கலன்னா அதையாவது போய் பாருங்கள். ஒரு நாள் கெட்டுச்சோறு கட்டிட்டு போங்க. ஹல்லேலூயா. இப்போ கண்ணாடி பாலம் வேற போட்டிருக்காங்களாம். ஆமென். ஏதோ சம்பாத்தியம் பண்ணி காலை கழிச்சு தின்னு கழிச்சிட்டு போகாதீங்க. ஆமென். என்னைக்கு சாப்பிட்ற உணவு தானே. கொஞ்சம் பாருங்கள் நாட்டில் என்னெல்லாம் நடக்குதுன்னு. முக்கடல் சந்திக்கிற இடத்த அங்கே பார்க்கலாம். 3 கடல், 3 கடல் இருக்கு. எல்லா கடலும் இன்றைக்கு ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, கடல் மட்டம் உலகம் வெப்பமயம் ஆகிறதுனால் ஓசோன் படலத்தில் என்ன விழுந்துருச்சு, ஓட்டை விழுந்ததுனால வெப்பமயம் ஆகிறதுனால பூமி வெப்பமயம் ஆகி கொண்டிருக்கிறது. இது அதிகரித்து கொண்டிருக்கிறது. ஆகையால் அழிவு நேரிடும், பஞ்சம் நேரிடும். ஆண்டவருடைய மத்திய 24ஆம் அதிகாரத்தின் வசனம் நிறைவேறும். இதெல்லாம் நேரிடும் சமயத்தில் கடல் மட்டமானது உயர்ந்து வருகிறது என்று எல்லா ஆராய்ச்சியாளர்களும் கண்டுபிடிச்சிருக்காங்க. கடல் மட்டம் என்ன செய்தாங்க, உயர்ந்து 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 வந்துக்கிட்டே இருக்கு. அதனால தான் கப்பர்நகூம் கடலுக்குள்ள மூழும் என்று இயேசு சொன்னார். அதை நம்ம பார்க்க போகிறோம். கவனிங்க. அது மூழ்கிவிடும் கர்த்தர் உரைக்கிறதாவது. ஆகவே அது நிச்சயம் நிறைவேறும். இப்போ புகைக்காடாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு நாள் என்ன செய்ய போகுது, அது கடலுக்குள்ள மூழ்க போகுதுங்க. மூழ்கிறத நம்ம பார்க்கலாமா? நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. நாங்கள் ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு மேல் நீக்கி போயிடுவோம். ஆமென். எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு முன்பு அது நடைபெறுமா? அது ஒரு கேள்வியாக இருக்கு. கவனிங்க. ஆகவே அது நிச்சயம் நிறைவேறும். அவருடைய முடிவு நெருங்கிவிட்டது. அது எப்பொழுது நேரிடும் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் அது நிகழும் என்று உறுதி. நான் அவ்விதம் உரைத்த பின்பு நிலநடுக்கங்கள் உண்டாகி அந்த பட்டினத்தை அசைத்தன. அங்கு அடிக்கடி என்ன வந்தது, நிலநடுக்கம். காட்டு தீ வந்து வருஷம் வருஷம் அந்த காடுகளில் வரும், எரியுமா, ஒன்று கொண்டு உராய்வு ஏற்பட்டு. ஆனால் அதை ஈஸியாக சுலபமாக அணைத்து விடுவார்கள். ஆனால் இந்த ஆண்டு ஏற்பட்ட தீ எதனால் ஏற்பட்டது, எப்படி வந்தது என்று சொல்லி அநேகரை சந்தேகத்திற்கிடமானவர்களை பிடித்து என்ன செய்கிறாங்க, அவங்க விசாரித்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி இவ்வளவு சேதம், அந்த ஒரு காலத்தில் இப்படிப்பட்ட சேதம் வரல. ஏன்னா தேவனுடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. வருஷம் வருஷம் தீப்பிடிச்சு எரியுமா. ஏன்னா பக்கத்தில் மலைகள், அடுத்து கடல் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு அருமையான இடம். அந்த இடத்துல லட்சக்கணக்காக கொடுத்தா கூட வாங்க முடியாது. இன்னும் ஒவ்வொருத்தருடைய வீடு எவ்வளோங்க, 5 லட்சம் 10 லட்சமா? ஒருத்தர் வீடு 72 கோடி. கோடிக்கணக்கில் தான் ஒவ்வொருவருடைய வீடும். ஆமென். அல்லேலூயா. அங்கே கிட்ட நீங்கள் போகவே முடியாது. அங்கே கொஞ்சம் மண் வேணால் வாங்கிட்டு வரலாம், இடமே கிடைக்காது. அவ்வளவுக்குள்ள எல்லாருமே கோடிக்கணக்கான செலவிட்டு. அப்போ மரம் அதிகமாக, தேக்கு மரம் போன்ற விலையுறந்த மரங்களினால் தான் தங்களுடைய வீட்டை அலங்கரித்து வைத்திருப்பாங்க. எல்லாம் பிடிச்சி எறியுது பாருங்க. அந்த இதை பார்க்கலாமா? ஒரு இது பார்ப்போம். ஒரு வீடியோ நிகழ்ச்சி எதை போட்டிருக்க? அதுனா இதை பார்த்துட்டுமா? அமெரிக்காவில் ஏற்பட்ட காட்டுத்தீயில் 6 மணி நேரம் போராடிய நபர் இயேசு கிறிஸ்து எனக்கு உதவி செய்தார் என்று கூறியுள்ள ஒரு சாட்சி வைரலாகி வருகிறது. அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் உள்ள அல்டடினா பகுதியை சேர்ந்தவர் தான் 69 வயதான மக்காஸ் டெசாக்னேஸ். இவர் குடியிருந்த பகுதியில் காட்டுத்தீ மிக வேகமாக பரவி வந்தது. அரசாங்கமும் உடனடியாக வெளியேற வேண்டும் என்ற உத்தரவை பிறப்பித்துள்ளனர். ஆனாலும் தன்னுடைய வீட்டை விட்டு அவர் கடந்து செல்லாமல் தான் வைத்திருந்த சிறிய ஒரு மோட்டரை எடுத்து தன் வீடு இருக்கும் பகுதி மற்றும் சுற்றி உள்ள பகுதிகள் அனைத்திலும் தண்ணீரை இறைத்தவாறு 6 மணி நேரம் போராடியுள்ளார். பின்னர் காட்டுத்தீ நெருங்கி வந்ததால் தான் இருந்த இடத்தை விட்டு அவர் வெளியேறினார். பின்னர் அப்பகுதியில் காட்டுத்தீ குறைந்து விட்டது என்ற செய்தியை கேள்விப்பட்டவுடன் திரும்பி வந்து பார்த்தபோது அவருடைய வீடு எரியாமல் இருந்ததை பார்த்து நிகழ்ச்சி அடைந்தார். பின்னர் தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டியளித்த அவர் தேவன் தான் எனக்கு உதவி செய்தார் என்பதையும் கூறினார். I'm a Christian. God help here. God help me. I promised a big candle when I go back to Greece.
இவர் கொடுத்துள்ள பேட்டி வைரலாகி வருகிறது. 69 வயதிலும் தேவனுடைய உதவியோடு 6 மணி நேரம் போராடி அதில் வெற்றியும் பெற்ற நபரின் சாட்சி நமக்கும் சிறந்த பாடமாக அமைந்துள்ளது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து 6 மணி நேரம் போராடி அந்த தீ அணைச்சிருக்காரு. தீயணைப்பு வீரர்களால் கூட அணைக்க முடியாத இடத்துல ஒரு சொல்றார், தேவன் தான் எனக்கு உதவி செய்தார் அப்படின்னு சாட்சி கொடுக்கிறார். கர்த்தரை நம்புகிறவனுக்கு தாங்க இந்த உலகத்தில் பாதுகாப்பு. உலக பிரகாரமாக நாமும் உலகத்தார் போல உலக பிரகாரமாக வாழ்ந்தால் நமக்கு எந்த பாதுகாப்பும் இருக்கவே கிடையவே கிடையாது. ஆண்டவர் நெருங்கி வாழுங்க. அப்புறம் எவ்வளோ சாட்சி தெரியுமா? அற்புதமான ஒரு சாட்சி. சரி, இப்பொழுது கவனிங்க. ஆகையால் தூதன் இறங்கி வந்தபோது உங்களில் சிலர் அந்த குன்றின் மேல் நின்று கொண்டிருந்தீர்கள். அப்பொழுது வெளிச்சம் உண்டாகி நாம் நின்று கொண்டிருந்த குன்றை சுற்றிலும் அக்கினி விழுந்தது. அப்பொழுது கற்பாறைகள் பிளவுபட்டு உடைந்து நம்மை சுற்றிலும் விழுந்தன. 3 முறை வானத்திலிருந்து இடிமுழக்கம் உண்டானது. அப்பொழுது நான் மேற்கு கரையின் மேல் நியாய தீர்ப்பு விழும் என்று அறிவித்தேன். ஆமேன். பாருங்கள், 2 நாட்கள் கழித்து அலாஸ்கா ஏறக்குறைய தண்ணீரில் மூழ்கிவிட்டது. தீர்க்கதரிசி சொன்ன தீர்க்கதரிசனம் அங்கே நிறைவேறிச்சு. கப்பர்நகூமை பற்றி இயேசு சொன்னார். பாருங்கள், இப்போ அதை நம்ம பார்க்கலாம். இதை உரைத்த அதே தேவன் லாஸ் ஏஞ்சலிஸ் அழிந்துவிடும் என்று உரைத்துள்ளார். என்னாச்சு இன்னைக்கு லாஸ் ஏஞ்சலிஸ்? தீயணைப்பு வீரர்களால் ஒன்று செய்ய முடியல. அரசாங்கம் ஸ்தம்பித்து கொண்டிருக்கிறது. இது எப்படி நடந்தது? ஒரு காலம் இப்படி நடந்ததே இல்லையே என்று அவர்கள் திணறி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையோ லாஸ் ஏஞ்சலிஸ் அழிந்துவிடும் என்று உரைத்துள்ளார். அது எப்பொழுது நேரிடும் என்று என்னால் கூற முடியாது. அவருடைய காலத்தில் அது நிறைவேறல. ஆனால் கிட்டத்தட்ட 55 ஆண்டுகள் கழித்து அங்கு நடந்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தை ஒரு காலம் வானமும் பூமி ஒளிந்து போனாலும் தேவனுடைய வார்த்தை என்ன செய்யாது? ஒரு காலம் ஒளிந்து போகாது. பிரியமானவர்களே, பாருங்கள், அது எப்பொழுது நேரிடும் என்று எனக்கு தெரியாது. ஆனால் தேவன் உரைக்க சொன்னார், நான் உரைத்தேன், அவ்வளவுதான். ஆனால் இப்பொழுது நிறைவேறி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். கப்பர்நகூமை குறித்து ஆண்டவர் கூறினதை அப்பொழுது நான் யோசித்து கூட பார்க்கவில்லை. நான் வேத புத்தகத்தை திறந்து இயேசு கூறினதை படித்தேன். வான பரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய். உன்னில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் சோதோமிலே செய்யப்பட்டிருந்ததானால் அது இந்நாள் வரைக்கும் நிலைத்திருக்கும். மத்தேயு 11:23 இயேசு சொன்ன வார்த்தை பார்த்தீங்களா? சோதோம் கோமராவில் இந்த பலத்த செய்கைகள் இருந்தால் அது கூட நிலைத்திருக்கும். ஆனால் கோரசினே உனக்கு ஐயோ, கப்பர்நகூமே உனக்கு ஐயோ, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய் என்று இயேசு தாமே உரைத்தார். அது உரைக்கப்பட்ட 150 ஆண்டுகளுக்கு பின்னர் கப்பர்நகூம் தண்ணீரில் மூழ்கியது. அல்லேலூயா! இயேசு உரைத்து விட்டு போய்விட்டார். ஆனால் சரியாக 150 ஆண்டுகள் கழித்து கப்பர்நகூம் தண்ணீருக்குள் மூழ்கி போனது. பார்த்தீங்களா? அது சரித்திரம். தேவனுடைய வார்த்தை எங்கே நிறைவேறுகிறது பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இவை அனைத்தும் உரைத்து நிறைவேற்றின அதே தேவ ஆவியானவர் தூதர்களின் பெயரை லாஸ் ஏஞ்சலிஸ் சூடி கொண்டிருக்கும் கப்பர்நகூமே, பாருங்க, தூதர்கள், ஏஞ்சல்ஸ், லாஸ் ஏஞ்சலிஸ் சூடிக்கொண்டிருக்கும் தூதர்களின் பெயரை சூடிக்கொண்டிருக்கும் கப்பர்நகூமே, நீ எவ்வளவாய் உன்னை வானபரியந்தம் உயர்த்து கொண்டாய். நீ சாத்தானின் உறைவிடமாக இருக்கின்றாய். பாருங்க, அந்த பட்டணம் எப்படி இருக்குமா? ஆபாசம் பெருகி போச்சு. ஸ்டுடியோ அதிகமாக அங்கே யாரெல்லாம் இருக்கிறா தெரியுமா? நடிகைகள், நடிகர்கள், இயக்குநர்கள், சினிமா துறை முழுவதுமாக கூடாரம் போட்டு இருக்கிற இடம்தான் லாஸ் ஏஞ்சல்ஸ். அல்லேலூயா! அது மிக மோசமான பட்டணம். தீர்க்கதரிசி இருக்கிற காலத்தில் அமெரிக்க தேசம் அழுகி போய்விட்டதுங்கிறார். அமெரிக்க தேசம் என்னாச்சா? ஏன்னா ஒரு நாளைக்கு 100கணக்கான விவாகரத்துகள் நடக்கிறதுங்க. ஆமேன். அங்கே ஒரு சந்தை இருக்கிறதாம். அந்த சந்தையில் மனைவிக்கும் கணவனுக்கும் ஒத்து போகலை அப்படின்னா விவாகரத்து பண்ணணும்னு முடிவு எடுப்பாங்களாம். சரின்ட்டு அந்த சந்தைக்கு போவாங்களாம். அங்கே பல பேர் வருவாங்க, ஜோடி ஜோடியாக வருவாங்க. எல்லாரும் விவாகரத்து பண்ணிவிட்டு என்ன செய்வாங்க? விவாகரத்து பண்ணியாச்சு, இனி உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. அடுத்தால ஒரு செக்ஷன் இருக்கும். அந்த விவாகரத்து செய்யப்பட்ட பெண்கள் அங்கே இருப்பாங்க. அந்த பெண்களில் நீங்கள் யாரை செலக்ட் பண்ணுறீங்களோ செலக்ட் பண்ணி நீங்கள் கூட்டிகிட்டு போயிடலாம். எங்கே நடக்கு? ஆரம்பிக்கல. சந்தை, மாட்டு சந்தை. ஒரு சந்தையை கொண்டு விட்டுட்டு இன்னொரு மாட்டை கொண்டு போகலாம் இல்லையா? மாட்டை விற்றுட்டு இன்னொரு மாட்டை கொண்டு போகலாம் இல்லையா? அதே போல் இந்த மாடுகளா? ஆமே,
விவாகரத்து செய்கிறவர்களை மாடுகள் என்று அழைப்பதை காட்டிலும் எப்படி அழைப்பது? தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காத இருக்க கடவன். இனி நீங்கள் இருவராய் இராமல் ஒருவராய் இருப்பார்கள். விவாகரத்து எந்த பேச்சுக்கு இடமே கிடையாதுன்னு தீர்க்கதரிசி சொல்றாரு. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் விவாகரத்து பண்றாங்க. நேற்று எனக்கு மார்க்கெட்டில் நிற்கும் போது ஒரு ஃபோன் வந்தது. ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில கொஞ்சம் சில பிரச்சனைகள். ஐயா, நீங்கள் தான் என் மகனோடு என் மருமகள் சேர்ந்து வாழ மாட்டேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறான். நீங்கள் எப்படியாவது எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னா. எதை பார்த்தாங்க? மரண செய்தி, சாமுவேல் பிரதருடைய மரண செய்தியை நான் போட்டுவிட்டோம் இல்லையா ஃபேஸ்புக்கில். அதை பார்த்து என் நம்பர் எடுத்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க. திருநெல்வேலியில் தான் திருமணம் ஆகிருக்குது. நீங்கள் எப்படியாவது வந்து எனக்கு கொஞ்சம் அவங்கள சமாதானமாக வேத வசனத்தை எடுத்து சொல்லி அவங்கள சேர்த்து வைக்கணும் ஐயா அப்படிங்கிறாங்க. பாருங்கள் எப்படி போயிட்டுருக்கு. கிறிஸ்தவமே அழுகி போய் கொண்டிருக்கிறது பிரியமானவர்களே. விவாகரத்து என்பது கூடவே கூடாது. பேசித்தன முகாந்தரத்தினால் ஒழிய தன் மனைவியை தள்ளிவிடுகிறவன் அவளை விபச்சாரம் செய்ய பண்ணுகிறவனாக இருப்பான். புரியுதா? பேசித்தன முகாந்தரத்தினால் ஒழிய, இல்லைன்னா தள்ளக்கூடாது. மனைவி என்ன செய்யக்கூடாது? தள்ளக்கூடாது. மோசையினுடைய நியாயப்பிரமாணத்தில் மோசைன்னு வந்து சொல்லியிருக்க, நியாயப்பிரமாணம் அல்ல, மோசே வந்து சொல்லியிருக்கிறார, அவள் உனக்கு இலச்சை உண்டாக்கினால் தள்ளுதல் சீட்டை எழுதி கொடுத்து தள்ளிவிடலாம்னு சொல்லியிருக்கிறார அப்படின்னு இயேசுட்டான்னு சொன்னாங்க. ஆதியிலே அப்படி இருக்கவில்லை, உங்கள் இருதய கடித்தனும் தான் மோசே இடம் கொடுத்தார் அப்படிங்கிறது. கல்யாணம் ஒரு தடவை பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணக்கூடாது? வரும் மரணம் நம்மை பிரிக்கும் வரோம். எங்கே கொடுக்குறீங்க? தேவ சமூகத்தில், சபைக்கு முன்பாக, தேவனுடைய பிரசன்னத்தின் முன்பாக மரணம் நம்மை பிரிக்கும் வரை அப்படின்னு ஒப்பந்தம் பண்ணிடுறோம். பிரிக்கலாமா? கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு அநேகர் என்ன செய்கிறாங்க? டைவர்ஸு, விவாகரத்தம் பண்ணுறாங்க. பண்ணவே கூடாது. நான் அதை அனுப்புதில்லை. தீர்க்கதரிசி சொல்கிறாரு, நீங்கள் திருமண ஒப்பந்தம் பண்ணிட்டீங்கனாலே அதை முறிக்கக்கூடாதுங்கிறார். இந்த பெண்ணுக்கு இந்த பையன்தான் அப்படின்னு திருமண ஒப்பந்தம் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், அதுக்கு பிறகு என்ன செய்யக்கூடாது? எக்காரணத்தை கொண்டு அந்த திருமணத்தை நிறுத்தவே கூடாதுன்னு சொல்கிறார் தீர்க்கதரிசி. விவாகமும் விவாகரத்தும் என்ற செய்தியை நீங்கள் எல்லாரும் கேளுங்க. அதே பேர் மணவாட்டியை தெரிந்து கொள்ளுதல் என்ற செய்தியும் நீங்கள் கண்டிப்பாக எல்லாரும் வாசிங்க. அதுதான் நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய உங்கள் துணையை நீங்கள் சரியாக தேர்ந்தெடுக்க முடியும். அல்லேலூயா. உலகத்தை பெரிய வீடு இருக்குது, அதனால் வசதி இருக்குது, ஒரு 50,000 ரூபா சம்பளம் வாங்குறாரு, மோட்ரு பைக்கில் வச்சுருக்காரு, இல்லைன்னா கார் வச்சுருக்காரு, அது அப்படி இப்படி. உலக பிரகாரமாக சவுத்த ஆள் எப்படி இருக்காரு? செவன இருக்கா, கிள்ளி விட்டால் ரத்தமே வருமா. பொண்ணு மூக்கும் முழியாக இருக்கா. சௌந்தரியமும் அழகும் வீண், சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது. ஒரு நாள் கிளவியாயிருவா. வேற பிள்ளையா சொல்லுவாளா? சொல்ல மாட்டாளா? வேறா வேறாண்டி அப்படின்னு சொல்லுவான். அது எல்லாமே போயிடும். எல்லாம் வீணு, எல்லாம் சௌந்தரியம் வீடு எல்லாமே போக போகுது. அதை பார்க்காத. குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? குணசாலியான ஆவிக்குரிய பிள்ளையா இருக்காளா பாருங்க. அல்லேலூயா. இன்னைக்கு அதை தான் இன்னைக்கு கிறிஸ்தவர்களும் கூட வீடு பெரிய வீடாக இருக்கையா. ஆமேன். நல்ல வசதி இருக்குது, மாப்பிள்ளை நல்ல நிறம், இதை பார்க்க சொல்லியிருக்கா தீர்க்கதரிசி. அப்படி சொல்லியிருக்கேன். மணவாட்டியை தெரிந்து கொள்ளுதல் செய்தியை படிங்க. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஏன் படிக்கிறாங்க? ஆமேன். அல்லேலூயா. கவனிகள் அருமையானவர்களே. ஆகையால் நீ எவ்வளவாய் உன்னை வானபரிந்த உயர்த்து கொண்டாய், நீ சாத்தானின் உறைவிடமாக இருக்கிறாய். அந்த லாஸ் ஏஞ்சலிஸ் என்னவா இருக்குது? தூதர்களின் நகரம் என்று பெயர் வைத்துக் கொண்டிருக்கிறா. ஆனால் அங்கே யார் இருக்கிறா? சாத்தானுடைய உறைவிடமே அங்கே தான், சாத்தானுடைய இருப்பிடமே அங்கே தான். ரோம சபையை குறித்து கூட பைபிளில் சொல்லுது, இது பேய்களின் குடியிருப்புன்னு சொல்லுது பைபிளில். ரோம சபை இன்னைக்கு உலகம் முழுவதும் இருக்குது. ஆனால் பைபிளில் என்ன சொல்லியிருக்காது? பேய்களின் குடியிருப்புன்னு சொல்லி. நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? ஜனங்கள் நம்புவாங்களா? நம்ப மாட்டாங்க. ஆனால் தேவனுடைய வார்த்தை அப்படியே தான் இருக்குது. ஆனால் ஒரு நாள் நியாய தீர்ப்பு வரப்போது தேவன் அதை அழித்து போடுவார். அதே இருக்கு. சபைகளுக்கு அவர் எச்சரிக்கிறார். ஓ லவோதிக்கேய சபையே, நீ குளிரும் இல்லை அனலும் இல்லை, நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நன்றாக இருக்கும். ஆனால் நீ வெதுவெதுப்பாக இருக்கிறபடினா உன்னை என்ன செய்வேன்? என் வாந்தி பண்ணி போடுவேன். நீ குருடனும் தரித்திரனும் நிர்வாணியுமா இருக்கிறபடினால் ஆமேன் என்று தேவன் எச்சரித்திருக்கிறார். ஒரு நாள் இந்த ஸ்தாபனங்கள் சுட்டரிக்கப்பட போகிறது தெரியுமா உங்களுக்கு? முதலாவது களைகளை எல்லாம் என்ன செய்யுங்க? ஒன்றாக சேர்த்து கட்டுங்கள்.
அது சுட்டரிக்கப்படுவது அதன் முடிவுன்னு இயேசு தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு இந்த ஸ்தாபனங்கள் சுட்டரிக்கப்பட போகிறது உண்மை. ஏன்னா அங்கே வார்த்தைக்கு முக்கியத்துவம் கிடையாது, வார்த்தையின்படி ஜீவிக்கிறது கிடையாது. எங்கே பார்த்தாலும் சபைக்குள்ளே சண்டை எல்லாம் நடக்கு. சபைக்குள்ளே சண்டை மட்டும் வரக்கூடாது, நம்ம சபைக்குள்ளே ஐக்கியமாக இருக்கணும். சண்டை போடுறதா இருந்தால் நீங்கள் சபையை விட்டு வெளியே போய் யாரும் எங்கேயாவது போய் சண்டை போடுங்க. இங்கே அது நடக்கக்கூடாது. இது ஆவிக்குரிய சபையாக இருக்கணும். மாம்சத்துக்கு இடமே கிடையாது. பிரியமானவர்களே, நாம் தவறு செய்கிறவர்கள் தான். ஆனால் தேவனோ அவருடைய பரிசுத்த ஆவியை நமக்கு உணர்த்த கொடுத்துருக்கார். உடனடியாக நாம் என்ன செய்யணும்? நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கவனிங்க. ஆகையால் நீ சாத்தானின் உன்னிடமாக இருக்கிறாய், போதகர்களின் கல்லறை தோட்டமாக நீ அமைந்திருக்கிறாய். நல்லவர்கள் உன்னிடம் வந்தால் அவர்கள் எலிகளைப் போல மாண்டு போகின்றனர். உனக்கு என்ன நேர்ந்தது? தூதர்களின் பெயரால் உன்னை அழைத்துக் கொள்பவளே, உன்னில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் சோதோமில் செய்யப்பட்டிருந்ததானால் அது இன்று நிலைத்திருக்கும். உன் நேரம் வந்துவிட்டது. லாஸ் ஏஞ்சல்ஸை பற்றி தான் தீர்க்க தரிசனம். உன் நேரம் வந்துவிட்டது என்று கூறுகின்றார். நான் கூறினது நிறைவேறாமல் போனால் என்னை கள்ள தீர்க்கதரிசியாக கருதுங்கள். பார்த்தீங்களா? தீர்க்கதரிசி பிரணாம் உலகத்தையே விட்டு சவால் கொடுக்கிறார். நான் காண்கிற தரிசனம் நிறைவேறாமல் போனால் என்னை கள்ள தீர்க்கதரிசி என்று சொல்லுங்கள். நான் கர்த்தர் உரைக்கிறதாவது என்று சொல்லுகிற தீர்க்க தரிசனம் நிறைவேறாமல் போனால் என்னை என்ன செய்யுங்க? கள்ள தீர்க்கதரிசி என்று சொல்லுங்கள். இவ்வளவு சவால் விட்டு அவருடைய தரிசனங்கள், அவருடைய தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே அப்படியே நிறைவேறுகிறது. ஆனால் இன்னைக்கு பிரபலமானவர்கள் அவரை கள்ள தீர்க்கதரிசின்னு சொல்றாங்க. யாரு? நம்ம ஐயா மோகன்சிலாசர் ஐயா. அவங்க டிவியில் யாரு? நான் அவரை குறித்து ஒன்றும் சொல்லலை, அவருக்கு கிடைச்ச வெளிப்பாடு அவ்வளோதான். பிரணாம யாரா? கள்ள தீர்க்கதரிசின்னு சொல்கிறேன். ஏன் அவர் சொன்னது ஏதாவது நிறைவேறாமல் போயிருக்கா? சவால் விடுதார் இல்லையா? ஆமென், அல்லேலூயா. பாருங்கள் பிரியமானவர்களே, அடுத்து ஏஞ்சல் டிவியினுடைய ஸ்தாபகர் என்ன பேர்? சாது செல்வராஜ் என்பவர். உலகம் முழுவதும் இன்றைக்கி அவருக்கு ஆத்மாக்கள் ஏராளமாக இருக்கிறாங்க. அவர் போட்ட ஒரு வீடியோ என்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். அது எங்கே இருக்கும்? என்னுடைய மொபைலில் இருக்கும். அப்படியே சொல்கிறார், வில்லியம் பிரணாம் வந்து ஒரு கள்ள தீர்க்கதரிசி அப்படின்னு அவர் சொல்கிறார் அவருடைய வீடியோவில். அல்லேலூயா. இந்த பிரபலமானவர்கள் எல்லாருமே சகோதரன் பிரணாமை என்ன செய்கிறாங்க? கள்ள தீர்க்கதரிசி சொல்கிறாங்க. ஆனால் அவர் சொல்கிறாரு, நான் சொன்னது நிறைவேறாமல் போனால் என்னை கள்ள தீர்க்கதரிசியாக கருதுங்கள். நிறைவேறாமல் போனால் நான் கள்ள தீர்க்கதரிசி ஒற்றுக்கொள்கிறேன். ஆனால் ஒவ்வொன்றும் நிறைவேறி வருவதை காண்கிறீர்கள். 65ஆம் ஆண்டில் சொன்ன அந்த 33ஆம் ஆண்டில் சொன்ன தீர்க்க தரிசனத்தின்படி இன்னைக்கு லாஸ் ஏஞ்சல்ஸ் பட்டணமே எரிந்து அழிந்து போனது. இனி அது மட்டும் இல்லை, எரிந்து அழிந்து போக என்பதில்லை. தீர்க்க தரிசனம் என்ன? அது கடலுக்குள் மூழ்கி போகிறது. யார் மாற்ற முடியும்? தேவனுடைய வார்த்தை எப்பொழுதுமே சத்தியமாக இருக்கிறது. அது கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதாக. அது பிரணாம் அல்ல, அது மனிதன் அல்ல, அது தேவன் உரைக்கிறது. அது அப்படியே நிறைவேறும். ஆனால் ஜனங்கள் நிர்விசாரமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களை, உலகம் இன்றைக்கு அப்படித்தான் சோதோமை நிலைக்கு வந்து விட்டது. அல்லேலூயா. பாருங்கள், கடைசியாக ஒரு வாரம் சொல்கிறேன். இன்னைக்கு அநேக பிரபலமான ஊழியக்காரர்கள் எல்லாரும் பிரணாமை ஸ்தாபனங்கள், பெந்தெகோஸ்தையினர் ஸ்தாபனங்கள் எல்லாருமே பிரணாமை என்ன சொல்கிறாங்க? கள்ள தீர்க்கதரிசின்னு பகிரங்கமாக அடித்து பேசுகிறாங்க. ஓ, தீர்க்கதரிசி பிரணாம் தேவன் கொடுத்த தரிசனம் நிறைவேறாமல் போனது உண்டா? ஆமேன். அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறாமல் போனது உண்டா? ஆமேன். அவர் சொன்ன ஒவ்வொரு தீர்க்க தரிசனங்களும் அப்படியே நிறைவேறுது. அப்புறம் எப்படி கள்ள தீர்க்கதரிசி? ஒரு தீர்க்கதரிசி சொன்னது நிறைவேறாமல் போனால் அவன் யாரு? அவன் தான் கள்ள தீர்க்கதரிசின்னு பைபிள்லே இருக்கு. ஆனால் தீர்க்கதரிசி வில்லியம் பிரணாம் சொன்ன ஒவ்வொரு தீர்க்க தரிசனமும் அப்படி லாஸ் ஏஞ்சல்ஸ் எரிந்து போகிறது. கடைசியாக என்ன நடக்கணும்? அது கடலுக்குள் மூழ்கணும். அது எப்பொழுது நடக்க போகிறதோ தெரியல. அப்ப என்ன ஒரு பாகம் இருக்கிறது. தரிசனம் நிறைவேறிவிட்டது, தீர்க்க தரிசனம் நிறைவேறக்கூடிய தருவாயில் இருக்கிறது. ஓ மணவாட்டியே, கர்த்தரை சந்திக்க ஆயத்தப்படும். வேதாகமத்தில் ஒரு வசனம் வைக்க, உன் தேவன் உன்னை சந்திக்கும் காலத்தை
நீ என்ன செய்தா உதாசீனம் செய்தபடியினால் எருசலேமை பற்றி கர்த்தர் சொல்றார். நாங்கள் எழுதி வைத்திருந்த நோட்டில் பாருங்கள் பிரியமான கடைசி நாட்களிலே தேவன் ஒவ்வொருவரையும் சந்திப்பாராம். தேவன் என்ன செய்வார்? ஒவ்வொருவரையும் சந்திப்பார். ஒரு அருமையான வேத வசனம் எழுதி வைத்திருந்தேன். வாசிக்கலாம். உனக்கு கிடைத்த இந்த நாளிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகளை உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால் தேவன் உன்னை சந்திக்கும் காலம்னு ஒன்று இருக்கு. இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு தனிநபரையும் தேவன் சந்திப்பார், எச்சரிப்பார். உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடினால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னில் உள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போடு மட்டும் உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு ஆமென். போதும். நாட்கள் உனக்கு வரும். தேவன் உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாத இருக்கிறபடினால். அப்போ தேவன் என்ன செய்கிறார்? ஒவ்வொரு மனிதனையும் சந்திக்கிறார், தனி மனிதனையும் சந்திக்கிறாருங்க. நாம் ஒவ்வொருவரையும் அவர் சந்திக்கிறார், நம்ம எச்சரிக்கிறார். நாம் மனம் திரும்பாமல் போனால் அப்படியே கெட்டு போவோம். தேவன் எச்சரிக்கும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்ப வேண்டும். பைபிளில் பார்த்தீங்கன்னா கடைசி நாட்களில் சபைக்கு தேவன் சொல்லுகிற அந்த காரியத்தை குறித்து வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். நாம் அதோடு முடிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். வாசிங்க, எடுத்தவங்க வாசிங்க. வாசிங்க 20ஆம் வசனம். 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு. என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற எசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை பாருங்க. அவள் மனம் திரும்பும்படியாய், இந்த அவள்னு சொல்றது யார் தெரியுமா? சபை. ஸ்திரீயானவளை வேதாகமத்தில் எதுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது? சபைக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த சபையானது மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு நான் என்ன கொடுத்தேன்? தவணை கொடுத்தேன். தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பமில்லை. இதோ நான் அவளை கட்டில் கிடையாக்கி அவளுடைய விபச்சாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி அவளுடைய பிள்ளைகளையும் பிள்ளைகளையும் இப்பதான் நான் வாசித்தோம். உன் தேவன் உன்னை சந்திக்கும் காலத்தை நீ உதாசீனப்படுத்தும் போது உன் பிள்ளைகளை கூட நான் விடமாட்டேன் அப்படிங்கிறார். நல்ல கவனிங்க தாய்மார்களே, தகப்பன்மார்களே. நாம ஆண்டவருக்குள்ள சரியா இருந்தா தான் நம்ம பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. பிள்ளைக்கிறகாம் தேவ மனிதனா இருந்தார். அமெரிக்க அதிபராக வாய்ப்பு கிடைத்தும் அதை வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். தேவனுடைய ஊழியம்தான் மிக ஆசீர்வாதமானதுன்னு சொன்னார். இன்னைக்கு பாருங்க, அமெரிக்க அதிபருக்கு ஜெபம் பண்ணக்கூடிய ஒரு நபராக தேவன் அவருடைய மகனை மாற்றினார். நீங்க எந்த அளவுக்கு ஆண்டவருக்குள்ள இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தாயும் தகப்பனும் சத்தியத்தில் விசுவாசத்தில் உறுதியாக ஒரு நல்ல கிறிஸ்தவ ஜீவியம் செய்வீர்களால் அந்த ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கும் வரும். நீங்க ஏனதான நடந்தா உங்க பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் வராமல் போய்விடும். அங்கு தேவன் அதான் உன் சந்திக்கும் காலத்தை நீ அறியாத இருக்கிறபடினால் உன் பிள்ளைகளையும் கூட நான் அப்படின்னு சொல்றார். அல்லேலூயா. அதே போல தான் அங்கே இருக்கு. இதோ நான் அவளை கட்டில் கிடையாக்கி அவளுடன் விசாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரவத்தில் தள்ளி அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லுவேன். அப்பொழுது நானே உள்ளிந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். எல்லா சபைகள் பார்த்தீங்களா? அது எதை குறிக்கிறது? எல்லா சபை.
ரோமச்சபை, புராட்டஸ்டன்ட், எல்லா விதமான ஸ்தாபனங்கள், பெந்தகோஸ்தே முதற்கொண்டு நீங்கள் நினைக்கலாம், நான் விக்கிரகத்தெல்லாம் வழிபட மாட்டேன், நான் சிலையெல்லாம் வழிபட மாட்டேன், நான் மரியாதை வாழ்கள் சொல்ல மாட்டேங்க. நீ என்னவா? உன் தாய் யாரு? ஓ பெந்தகோஸ்தேனரே, உன்னுடைய தாய் யாரு? அந்த ரோமச்சபை தானே உன் தாய். நீ என்னமோ முழுக்க ஞானஸ்நானம் பெற்று அந்நிய பாஷை பேசிட்டேன்னு நினைக்கிற. கத்தோலிக்க சபையில் இப்போ அந்நிய பாஷை பேசுகிறாங்க தெரியுமா? இப்போ யார் போக போகிறா பரலோகத்துக்கு? அல்லேலூயா. எல்லா சபைகளும் ஆமேன். ஓ மணவாட்டி ஒரு சபையாக அல்ல. ஆமேன். மணவாட்டி எப்பொழுதுமே தேவனுடைய குமாரர்களும் குமாரத்திகளாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. பாருங்கள், நமக்கு ஸ்தாபனம் கிடையாது, நமக்கு தலைவர் கிடையாது, நமக்கு பெரிய பாஸ்டர் கிடையாது, சின்ன பாஸ்டர் கிடையாது, ஒருத்தரும் கிடையாது. ஆமேன். எல்லாமே இயேசுதான். எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும், அன்றியும் உங்களில் ஒவ்வொருவருக்கும் உங்கள் கிரிகளின்படியே பலனளிப்பேன். அல்லேலூயா. கடைசி நாட்கள் சபைகளுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டு இருக்கார் ஆண்டவர். நீ மனம் திரும்பு, ரோம சபையே மனம் திரும்பு, புராட்டஸ்டன்ட் ஸ்தாபனமே மனம் திரும்பு. ஓ பெந்தகோஸ்தேனரே, நான் பிதா குமாரன் பரிசுத்தாவின் பட்டப்பெறலில் ஞானஸ்நானம் பெற்றுக்கிட்டேன் என்று மார்த்தட்டி கொண்டிருக்கிறே, மனம் திரும்பு. நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெறாத வரைக்கும் உன் பாவம் மன்னிக்கப்படாது. அதுதான் அப்போஸ்தலர் 2:38 தேவன் சொல்கிறார். நீங்கள் என்ன அந்நிய பாஷை பேசினாலும் சரி, என்ன ஜெபம் பண்ணாலும் சரி, தேவன் பாவிகளுக்கு செவி கொடுக்கிறது இல்லையே. வேதத்தை கேளாதபடி, அதான் போன வாரம் மறந்துட்டேன் நான், அப்புறம் தான் வந்தது. வேதத்தை கேளாதபடி, வேதத்தை கேளாதபடி ஜெபிக்கிறவனுடைய ஜெபம் அருவருப்பான். ஜெபம் பண்ணணும்னு ஆண்டவர் கேட்டுறானுங்க. நீ வேதத்துக்கு கீழ்ப்படிஞ்சு ஜெபம் பண்ணிப்பார். சூரியனை தரித்தினில் அங்க நின்னது. ஆமேன். அதுதான் காரியம். வேதத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. வேதத்தை கேளாதபடி ஜெபிக்கிறோன்ற ஜெபம் என்னதான்? அருவருப்பு. கர்த்தருக்கு அருவருப்பு. ஜெபம் பண்ணாதான்றார் ஆண்டவர். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், இல்லைன்னா ஜெபிக்கிறதுனால எந்த நன்மையும் கிடையாது. அல்லேலூயா. ஆகையால் கடைசி காலத்தில் இந்த ஸ்தாபனங்களுக்கு கர்த்தர் ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார். அது இப்பொழுது நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆமேன். ஓ மணவாட்டி ஆகாயத்தை நோக்கி பார்க்கிற நேரத்தில் நாம் வந்து விட்டோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரட்சகர் வரும்பொழுது நான் அவரை காண வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. செய்தியில் போவோம். கடைசியாக ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருக்கிறது, முடிச்சு. இவர் யார் என்று சொல்லுகிறீர்கள் என்ற செய்தி 64ஆம் ஆண்டு பிரசங்கம். கேள்வி எண் 11. லாஸ் ஏஞ்சல்ஸ் பட்டணத்தை தேவன் கடலின் அடியில் மூழ்கச் செய்வார் என்று சகோதரர் பிரணாம் தீர்க்கதரிசனம் உரைத்துள்ளார் என்பதை நாம் அறிவோம். லாஸ் ஏஞ்சல்ஸ் பட்டணம் கடலின் அடியில் போவது எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு முன்பாக நடக்குமா அல்லது எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு பின்னர் நடக்குமா என்று ஒரு கேள்வி வருது. இந்த தீர்க்கதரிசனம் எப்பொழுது நிறைவேறும்? கலிபோர்னியாவில் ஏற்படும் பூமி அதிர்ச்சிகளை பாருங்கள். கர்த்தராகிய இயேசுவின் வருகைக்கு முன்பு தேவன் அந்த இடத்தை தண்ணீரில் மூழ்கச் செய்வார் என்று நான் முன்னுரைக்கிறேன். ஆமென். எப்பொழுதுங்க? எப்பொழுது? நான் சொன்னதை திரும்ப சொல்லுங்க. கர்த்தராகிய இயேசுவின் வருகைக்கு முன்பு, எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு முன்பு. இப்பொழுது அவர் மனுஷகுமாரனா வெளிப்படுத்தியிருக்கிறார், ஆனால் ஆகாயத்தில் அவர் மணவாளனாக வருவார். அல்லேலூயா. இப்போ மணவாளனாக அவர் வரக்கூடிய அந்த வருகையிலே அல்லது அவர் வெளிப்படுத்தும் போது அதற்கு முன்பாக என்ன நடக்க போது? அதற்கு முன்பு இந்த இடத்தை, அதாவது இந்த கலிபோர்னியாவை தேவன் தண்ணீரில் மூழ்கச் செய்வார். அப்போ நாம் எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு முன்பாக அடுத்த செய்தி என்ன கேட்க போகிறோம்? இப்போ லாஸ் ஏஞ்சல்ஸ் பற்றி என்ன செய்கிறது? எரிகிறது. இனி அது ஒரு நாள் கடலில் மூழ்க போகிறது. இது எப்பொழுது நடக்கும்? எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு முன்பாக. அதுவும் அது நிறைவேறும். ஆமென். கடைசி நேரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, பயமற்ற வாழ்க்கை வாழாதீங்க. சபைக்கு போங்க, ஜெபிங்க, அதிகாலை எழுந்து ஜெபிங்க, வேத வாசிங்க, தீர்க்கதரிசி செய்தியை கேளுங்க. ஆமென். புஸ்தகத்தை வாசிங்க, தேவனோடு சஞ்சரிங்க, தேவனோடு உறவாடுங்க. ஆமென். எந்த நேரத்திலும் கர்த்தர் நம்மை எடுத்துக்கொள்வார். ஆமென். மனுஷகுமாரன் வரும் நாளையும் நாளை அறியாதபடினால் விழித்திருங்கள், நீங்கள் ஆயத்தமாயிருங்கள். இந்த உலக காரியத்தில் உங்கள் கவனத்தை செலுத்தாதீங்க.
தேவனுடைய சமூகத்தில் அதிக நேரத்தை செலவிடுங்க. அல்லேலூயா. அதுதான் காரியம். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், சமயமாக்கும் போது பைபிள் வாசிங்க, தீர்க்கத செய்தியை வாசிங்க, செய்தியை கேளுங்க, தேவனுடைய வார்த்தையை ஆராய்ந்து பாருங்க. இங்கேயே உங்கள் காலத்தை நீங்கள் செலவிடுங்க. உலக காரியத்துக்கு போகாதீங்க பிரியமானவர்களே, வேண்டாம். உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். அப்பொழுது நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கடைசியாக அதை சொல்லி முடிக்கிறோம். ஆகையால் கடலில் மூழ்க போகுது. இப்போ எரிந்து கொண்டிருக்கிறது, இனி கடலில் மூழ்க போகிறது கலிபோர்னியா. ஆகையால் தேவன் இந்த இடத்தை தண்ணீரில் மூழ்க செய்வா என்று நான் முன்னுரைக்கிறேன். ஹாலிவுட், லாஸ் ஏஞ்சலிஸ் போன்ற அங்குள்ள ஆபாசமான இடங்களை பார்த்தீங்களா, அங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது? ஆபாசங்கள். அந்த இடங்களை சர்வ வல்லமுள்ள தேவன் மூழ்க செய்வார் என்று நான் நம்புகிறேன். ஆமேன். அது சோமோதம் கோமரா எரிக்கப்பட்டது போல கடைசியில் தண்ணிக்குள்ளே போகுது. அவை கடலின் அடிக்குள் செல்லும், அங்கு பாவம் நிறைந்துள்ளது. பாருங்கள், கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. அவ்வளோதானே. கர்த்தர் நாம் யாவரும் எழுந்திருப்போம் பிரியமானவர்களே. ஒரு எச்சரிக்கையின் செய்தியை கேட்டோம், நாம் இன்னும் மனம் திரும்பாமல் நம்ம இருதயத்தை கடினப்படுத்தி ஏனோதோனோ என்று வாழ்ந்தால் அதுக்கு தேவன் பொறுப்பாளியாக மாட்டார். தேவனுடைய எச்சரிக்கையானது தம்மால் அழைக்கப்பட்ட ஊழியக்காரர்கள் மூலமாக இன்று சென்று கொண்டிருக்கிறது. அந்த ஊழியக்காரர்களுக்குள்ளாக தேவன் மனுஷகுமாரனாக பரிசுத்த ஆவியாக இருந்து நம் ஒவ்வொருவரையும் எச்சரித்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, ஏனதானான்னு வாழாதீங்க, உலகத்துக்காக வாழாதீங்க, இயேசுக்காக வாழுங்க. நாம் வாழ்கிற ஒவ்வொரு வாழ்க்கையும் இயேசுக்காக இருக்கட்டும். ஹல்லேலூயா. ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பிரைஸ் லார்ட் ஜீசஸ். நன்றி அப்பா, கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, எல்லாரும் நாம் ஜெபிக்கலாமா? தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும் அப்பா. கர்த்தாவே, துதிக்கிறோம் ஆண்டவராக இயேசுராஜா. உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. நாம் எல்லாரும் பிரியமானவர்களே, எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிப்போமா? கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தராக இயேசுராஜா. உமக்கு நன்றி 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 ஆண்டவராக இயேசப்பா. அல்லேலூயா. நாம் எல்லாரும் ஜெபிக்கலாம். நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அற்புதமானவரே, துதிக்கிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவராக இயேசுவே துதிக்கிறோம். நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? எல்லாரும் வாய் திறந்து ஜெபிப்போம். கர்த்தர் எச்சரித்து கொண்டிருக்கிற இந்த நேரம், ஒரு நாள் நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே செல்ல போகிறோம் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. இயேசுவே, உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற ஆண்டவராக இயேசப்பா. கொடான கொடி ஸ்தோத்திர ஆண்டவராக இயேசு ராஜா. நல்லவரே சோதரிக்கிறோம், வல்லவரே சோதரிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா பிதாவே, துதிக்கிறோம் ஆண்டவராக இயேசு ராஜா. நாம் எல்லாம் ஜெபிப்போம் பிரியமானவர்களே. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் கடைசி காலம். ஆமேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்பா பிதாவே, துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவர், வல்லவர், கிருபையுள்ளவரே. துதிக்கிறப்பா. இந்த உலகத்தை எச்சரித்து கொண்டிருக்கிறீர், சபையை எச்சரித்து கொண்டிருக்கிறீர், எங்கள் ஒவ்வொருவரையும் எச்சரித்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. கர்த்தராக இயேசுவே துதிக்கிறோம். நாங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்ப வேண்டும். நாங்கள் ஒவ்வொருவரும் சமூகத்திலே ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களை வெறுமையாக்கும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உம்மை துதிக்கிறோம் அப்பா. துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. உமக்கு நன்றி அப்பா. கோடான கோடி ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நாம் எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்ம அர்ப்பணிப்போம். நம் குறைகளை அறிக்கை செய்வோம். ஆண்டவரை பின்பற்றுவோமாக. ஆமென் ஜீசஸ். ஹல்லேலூயா. நாம் கரங்களை தட்டி விட்டோம். இன்னும் எத்தனை தூரம் பயணம் செய்யணும் நாதா, இன்னும் எத்தனை காலம் பாடுகள் நாதா, இன்னும் எத்தனை தூரம் பயணம் செய்யணும் நாதா, இன்னும் எத்தனை காலம் பாடுகள் நாதா. என்னால் முடியவில்லை தேவா, என்னால் முடியவில்லை தேவா. உண்டலன் தந்து தாங்க வேண்டும் நாதா, உண்டலன் தந்து தாங்க வேண்டும் நாதா.
நாதா இயேசுதேவா, நாதா இயேசுதேவா. இன்னும் எத்தனை தூரம் பயணம் செய்யணும் நாதா, இன்னும் எத்தனை காலம் பாடுகள் நாதா. அநேக உபத்திரவங்களின் வழியாக நம் தேவனுடைய ராஜ்யக்குள் பிரவேசிக்க ஜாக்கிரதையாக இருக்க கடவோம். கரான மேடுகள் கடும் பள்ளத்தாக்குகள் புரண்டு புரண்டு என்னை விழுந்திட செய்தே, உருண்டு புரண்டு என்னை விழுந்திட செய்தே. விழாது மனமொடிந்து நடந்திடும் என்னையும், விழாது மனமொடிந்து நடத்திடும் என்னையும் வழுவாமல் வழி நடத்தி செல்லணும் என் தேவனே, வழுவாமல் வழி நடத்தி செல்லணும் என் தேவனே. நாதா இயேசுதேவா, நாதா இயேசுதேவா. இன்னும் எத்தனை தூரம் பயணம் செய்யணும் நாதா, இன்னும் எத்தனை காலம் பாடுகள் நாதா. முன்னானவர்களை மறந்து முன்னானவர்களை நோக்கி நாம் ஓடுவோம். பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுவோம். உலகத்தை வெறுப்போம். அக்கினி கடல் தனில் நடந்து நான் செல்கையில், அக்கினி கடல் தனில் நடந்து நான் செல்கையில் ஆக்கினை அணுகாது காக்கும் என் தேவனே, ஆக்கினை அணுகாது காக்கும் என் தேவனே. அலை போல் வெள்ளம் என்னை இரண்டு வந்தாலும், அலை போல் வெள்ளம் என்னை புரண்டு வந்தாலும் மலை போல் வந்து நின்றும் தடுக்கும் என் தேவனே, மலை போல் வந்து நின்றும் தடுக்கும் என் தேவனே. நாதா இயேசுதேவா, நாதா இயேசுதேவா. இன்னும் எத்தனை தூரம் பயணம் செய்யணும் நாதா, இன்னும் எத்தனை காலம் பாடுகள் நாதா. ஆமென். விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பொறுமையோடு விட ஓடுவோம். உறவுகள் உதரும் போது உந்தன் மார்பில் சாய்வுவேன், உறவுகள் உதரும் போது உந்தன் மார்பில் சாய்குவேன். விழிகளின் கண்ணீரோடு உந்தன் பாதம் சேருவேன், விழிகளின் கண்ணீரோடு உந்தன் பாதம் சேருவேன். மார்போடு அணைத்து என்னை முத்தமிடும் தெய்வமே, மார்போடு அணைத்து என்னை முத்தமிடும் தெய்வமே. மறவாது உந்தன் அன்பை நினைத்து நான் ஏங்குவேன், மறவாது உந்தன் அன்பை நினைத்து நான் ஏங்குவேன். நாதா இயேசுதேவா, நாதா இயேசுதேவா. இன்னும் எத்தனை தூரம் பயணம் செய்யணும் நாதா, இன்னும் எத்தனை தூரம் பாடுகள் நாதா, இன்னும் எத்தனை தூரம் பயணம் செய்யணும் நாதா, இன்னும் எத்தனை காலம் பாடுகள் நாதா. என்னால் முடியவில்லை முடியவில்லை தேவா, என்னால் முடியவில்லை முடியவில்லை தேவா. உன் பலன் தந்து தாங்க வேண்டும் நாதா, உன் பலன் தந்து தாங்க வேண்டும் நாதா. இயேசு நாதா இயேசு தேவா,
இயேசுநாதா இயேசுதேவா. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. நன்றி அப்பா. இன்னும் எத்தனை தூரம் நாங்கள் பிரயாணம் செய்ய வேண்டுமோ, இஸ்ரவேல் ஜனங்களை பகலில் மேக ஸ்தம்பத்தினாலும் இரவில் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் கூட இருந்து அவருடைய பிரயாணத்தை வாக்கிய பண்ணினீரே. எங்களோடு கூட நீர் வந்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுக்கு முன்னும் பின்னுமாக வந்து கொண்டிருக்கிறீர். எங்களுக்கு முன்பாக செல்லுகிற தடைகளை உடைத்து எங்களை பாதுகாத்து வழி நடத்துகிறீர். சத்துரு வெள்ளம் போல வரும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களுக்கு விரோதமாக கொடியேற்றுவார் என்ற வார்த்தையின்படி இந்த உலகத்தில் எத்தனையோ தீமைகள் வரலாம், சத்துருக்கள் வரலாம், ஆனால் கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறேன். எதுவரைக்கும் எங்களோடு இருப்பீர் ஆண்டவரே? உலகத்தின் முடிவு புரிந்தோம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்னீரே. எந்த சூழ்நிலையிலோ நாங்கள் வார்த்தையை விட்டு விலகி செல்லாதபடிக்கு தேவனே எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுக்கு செழிப்பு உம்மை விட்டு தூரமாக கொண்டு செல்லுமானால் எங்களுக்கு செழிப்பு வேண்டாம் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களுக்கு செழிப்பு அவசியம் இல்லை. எங்களுக்கு அன்றன்றுள்ள ஆகாரத்தை அன்றன்று தாரோ. எங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் தாரோ. உங்களுக்கு என்னது தேவை என்பதை எங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார் என்று சொன்னீரே. ஆண்டவரே, சோதரிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா, எங்களுக்கு என்னது தேவை என்பதை அறிந்திருக்கிறபடினா எங்களுக்கு என்ன தேவைப்படுகிறதோ அதை உம்முடைய சித்தத்தின்படி தாரும் ஆண்டவரே. நாங்கள் உம்மிடத்தில் கேட்க போவதில்லை ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் தேவனே. அப்பா, நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். எங்களுக்கு என்னது தேவை என்பதை அறிந்திருக்கிறீர் கர்த்தாவே. நீர் அதை தந்து வழிநடத்தி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. ஓ, செழிப்புள்ளவர்களாக இந்த உலகத்தாரை போல நாங்கள் இருக்கக்கூடாது ஆண்டவரே. ஓ, அன்றன்றுள்ள பாடு அதே நாளுக்கு போதும் என்று சொன்னீரே ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறப்பா. இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தை கேட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக கர்த்தாவே. உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் பிள்ளைகள் குழந்தைகள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். அதுபோன்று இந்த செய்தியை யூடியூப் மூலமாக முகநூல் மூலமாக கேட்க போகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை ஆசீர்வதிப்பீராக. இந்த எச்சரிக்கையின் செய்தியை கேட்டு ஆண்டவரே நாங்கள் ஆயத்தமாக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறப்பா. சகல துதி கனமை யாவற்றும் முக செலுத்துகிறோம் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் முழுள்ளமேருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் ஆசீர்வாதங்களும் பலனும் சுகத்தையும் நம் ஒவ்வொருவரோடும் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.